2025 ஜனவரி எக்ஸாம் பேப்பரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆடிட் எவிடன்ஸ் சம்மந்தமான கேள்விகள், அது சம்மந்தமாக எப்படி கேள்விகள் பெறலாம், அதில் இருக்கக்கூடிய நோட்ஸில் நான் எப்படி ப்ராக்டிக்கலாக விளங்கி கொள்கிறேன். எனக்கு வந்து புக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னே நிறைய நோட்ஸ் ஈக்கி அந்த புக்ஸில் இருக்கிற நோட்ஸ் எனக்கு பாடமாக்கி கொள்ளையாக்கி நான் அப்படி பாடமாக்கி நோட்ஸ் வந்து எனக்கு எக்ஸாம் பேப்பரில் ஃபேஸ் பண்ணிக்கொள்ள கஷ்டமாக்கி. ஸோ நான் இதை எப்படி படித்து கொள்கிறேன், இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு ஆடிட் எவிடன்ஸ் சப்ஜெக்ட் நான் எப்படி குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே படித்து கொள்கிறேன், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது எப்படின்னா பாஸ் பேப்பரை நான் செஞ்சுக்கிட்டு போக்கில் வந்து அது எப்படின்னா அதுக்கான ஆன்சர்களை பண்ணிக்கொள்கிறேன், எப்படி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு கொள்கிறேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு குறுகிய சில நேரங்கள் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். மை நேம் இஸ் ஃபக்கீம். ஐ எம் ஃப்ரம் சிப் கேம்பஸ். ஸோ நான் சிப் கேம்பஸில் வந்து WAD தேர்ட் லெவல் ஆடிட் சப்ஜெக்ட் வந்து நான் லெக்சர் பண்ணிக்கொண்டிருக்கேன். ஸோ பேசிக்கலி ஐ எம் ஆடிட் அசோசியேட். ஸோ டுடே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு கேட்டால் ஆடிட் எவிடன்ஸ். ஸோ ஆடிட் எவிடன்ஸுங்கிறது எப்படி பார்க்கணும்னா இப்போ 2025 வந்து ஜனவரி மந்த் இப்போ இந்த எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆடிட் எவிடன்ஸ் சப்ஜெக்டை வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் வந்து அந்த ஆடிட் எவிடன்ஸ் வந்து சம்மந்தமான கேள்விகள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதே மாதிரி எவ்வகையான கேள்விகள் வரும், அதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம், மற்றும் அதே சேம் டைம் வந்து அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்லி கேட்டால் ஆடிட் எவிடன்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஆடிட் எவிடன்ஸ் அதே மாதிரி நம்ம எப்படி யோசிக்கணும்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய ப்ராசஸ், அதை நம்ம பெருசாக யோசிக்கிறது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து லோன் மாதிரி. ஸோ நம்ம சும்மா நோம்பலை செக் பண்ண போனால் நாம் இன்னும் ஒரு தரப்பினோட பேசுகிறதையோ இல்லாட்டி நமக்கு நடக்கக்கூடிய செயற்பாடுகளையோ இல்லாட்டி ஒரு சம்பவத்தோடையோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதுக்கு என்ன எவிடன்ஸ். ஸோ இதை நம்ம எதை வச்சு நான் இதை உறுதிப்படுத்திக் கொள்வேன், இதை நம்ம யோசிப்போம். இப்போ 2 தரப்பினர்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. ஓகே, அந்த 2 தரப்பினர் பேசக்கூடிய தரப்பினருக்குள்ள நடந்த சம்பவம் வந்து உண்மையாய்க்கா பொய்யாய்க்கிறத நம்ம எப்படி அறிஞ்சு கொண்டோம்னா அதுக்கான ப்ரூஃப் என்ன எவிடன்ஸ் ஈகி. இப்போ நம்ம கடையில் போயிட்டு ஒரு ஷர்ட் வாங்குறோம், நீ இந்த ஷர்ட்டை இந்த கடையில் தான் வாங்கிக்கேன்னு நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி கேட்டால் ஆடிட் எவிடன்ஸை வச்சு. அதே மாதிரி தான் இப்போ ஒரு எவிடன்ஸ் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஆடிட் எவிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னு அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்ததுக்கான எவிடன்ஸ் என்ன, ஒன்றும் நான் அந்த கடையில் போயிட்டு ஷர்ட்டை வாங்கிச்சு அந்த கடைக்காரன் வந்து அதை எக்ஸப்ட் பண்ணணும். அப்படியே அதை எக்ஸப்ட் பண்ணாச்சுன்னா அது ஒரு எவிடன்ஸ். இப்போ கடையில் நான் அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்ததுக்கான ஒரு பில் இருக்கும், அந்த பில் வந்து ஒரு எவிடன்ஸ். நான் கடையில் அந்த ஷர்ட்டை வாங்க போகல நீ கூட 2 பேராக்கள் வந்திப்பா, ஸோ அது ஒரு எவிடன்ஸ். நான் அந்த கடையில் அந்த ஷர்ட்டை வாங்கக்குள்ள அந்த 4 பேராக்கள் சுற்றி அந்த கடையில் இருந்திப்பா, ஸோ அது ஒரு எவிடன்ஸ். ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன செஞ்சா எவிடன்ஸ். ஸோ இது நம்ம ஒரு ஆடிட்டுக்கு போகிறோம். ஸோ ஒரு ஆடிட்டர்ஸ் ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் வந்து செஞ்சிக்கிற அக்கௌண்ட்ஸை போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி அக்கௌண்டன்ட் செஞ்சிக்கிற அக்கௌண்ட்ஸை நான் செக் பண்ணி பார்க்க போகல அங்கே நடந்திருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அங்கே நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸ் அது உண்மையிலே நடந்திருக்கா இல்லையாங்கிறத நான் எதை வச்சு ஷுவர் பண்ணி கொள்வேன்னு சொல்லி கேட்டால் அந்த அக்கௌண்டன்ட் தரக்கூடிய எவிடன்ஸை வச்சு நான் ஷுவர் பண்ணி கொள்வேன். ஓகே, இப்போ நீ வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்க இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணிக்க, ஓகே அதுக்கான எவிடன்ஸை காட்டு. ஸோ அந்த எவிடன்ஸ் என் கையில் இருந்துச்சுன்னா ஓகே தட்ஸ் ஃபைன், அந்த டிரான்சாக்ஷன் உண்மையாக ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கு. அட் சேம் டைம் வந்து அந்த எவிடன்ஸை நான் செக் பண்ணி பார்ப்பேன். அந்த எவிடன்ஸை நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு சில ஒரு மெத்தட் இருக்கு, சரியா? அந்த எவிடன்ஸை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு மெத்தட் ஓட்டி, அந்த எவிடன்ஸ் என்னங்கிற ஒரு மெத்தட் ஓட்டி. ஸோ இவ்வளோ விஷயம் தான் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட் எவிடன்ஸ் உள்ள விஷயம். ஸோ இதை நான் வந்து ஒரு தியரி வழியாவோ இல்லாட்டி வந்து 1 ஃபுல் எக்ஸ்பிளனேஷனான நோட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இப்போ எக்ஸாம் பேப்பர் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து 100% நோட்ஸை படிக்காமலோ இல்லாட்டி 100% வந்து பாஸ் பேப்பரை ஃபேஸ் பண்ணாமலோ பிள்ளைங்க வந்து எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஈஸி வேயில் இந்த ஆடிட் பாஸ் பேப்பர் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதில் வந்து ஆடிட் எவிடன்ஸோட ரிலேட்டடாக இருக்கிற கேள்வி வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடிட் எவிடன்ஸ் சொல்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிரான்சாக்ஷனை ப்ரூஃபாக சொல்கிற விஷயம். ஸோ ஒரு ஆடிட்டர்ஸ் இப்போ நான் ஒரு ஆடிட்டர்ஸ் இன்னும் ஒரு வந்து அக்கௌண்ட் ஆகிக்காரு, அப்படி அக்கௌண்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு ஆட்டை போய் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டால் அவர் செஞ்சுக்கிற அக்கௌண்ட்ஸை போய் நான் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஓகே இது ட்ரூ அண்ட் ஃபேர் ஆகிக்கு நான் போய் செல்ல போகிறேன். அப்படி செல்றதுக்கு நான் பேஸ் அமைச்சிக்கிற அந்த ஆடிட் எவிடன்ஸ் அதை ஆடிட் எவிடன்ஸ். ஸோ கணக்காய்வு சான்றுகள் என்னன்னு சொல்லி கேட்டால் ஒரு கணக்காய்வாளர் தான் அபிப்பிராயம் வழங்குவதற்கு எதனை அடிப்படையாக கொண்டு அபிப்பிராயத்தை வழங்குகின்றாரோ அதுவே கணக்காய்வு சான்று என்று அழைக்கப்படும். ஸோ எக்ஸுங்கிற ஒரு நபர் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டால் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒன்று செஞ்சுக்காரு, அதில் ஒரு டிரான்சாக்ஷன் உண்டு. இப்போ ஆடிட்டர்ஸ் நான் என்ன செய்யறேன்னா அதை இன்ஷூர் பண்ண போகிறேன் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து சரியா இருக்கா பொழையா இருக்கான்னு சரி. ஸோ அதை நான் உன்னை பேஸாக வச்சு நான் வந்து என்ன செய்வேன் அதுக்கான ஒப்பீனியன் வந்து கொடுப்பேன். அப்படி நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த கணக்காய்வு சான்றுகள். இப்போ இந்த கணக்காய்வு சான்று என்ன செய்யறா
நிதி கூற்றுகள்ல காணப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் அந்த நிதி கூற்றுகள் உண்மையாக காணப்படுதா இல்லாட்டி பிழையாக காணப்படுதா என்கிறது வந்து என்ன செய்யும் சொல்லி கேட்டா அந்த ஆடிட் எவிடன்ஸ் வந்து எனக்கு முன்வைக்கும். அந்த ஆடிட் எவிடன்ஸ் வந்து என்ன செய்யும் நான் எவ்வகையான அபிப்பிராயத்தை வழங்க போறதுக்கு எனக்கு ஆதாரமாக அமையும். ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போகல எதை பேஸா வச்சு அந்த ஒப்பீனியன் கொடுப்பான்னு சொல்லி கேட்டா அந்த ஆடிட் ஒப்பீனியன் எவிடன்ஸ் வச்சு கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு கணக்காய்வு சான்று இந்த கணக்காய்வு சான்றுன்றது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிகலா கேட்காம ஒரு டிரெக்டா ஒரு நோட்ஸை கேட்டா நீங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போறாங்க அதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லி அதை நீங்க உங்களுக்கு திறன்படக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஃபேவரபிளான வேர்ட்ஸ்களை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம் அதை நோட்ஸா கொடுக்கலாம். அடுத்த விஷயம் வந்து எப்படின்னா ஒரு எவிடன்ஸை வச்சு ஒரு ஆடிட் எவிடன்ஸை நம்ம எப்படி அதை வகைப்படுத்துவோம் அது தரமானதாக காணப்படுதா அந்த ஆடிட் எவிடன்ஸ் வந்து தரமற்றதாக காணப்படுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நாம 2 விஷயம் இருக்கு. ஓகே எந்த ஒரு ஆடிட் எவிடன்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதுல 2 விஷயத்தை நம்ம என்ன வச்சுக்கணும். முதல் விஷயம் வந்து என்ன சொல்லி கேட்டா போதுமான தன்மை, இரண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பொருத்தமான தன்மை. ஸோ இந்த போதுமான தன்மை பொருத்தமான தன்மையை நம்ம எப்படி பார்ப்போம்னு சொல்லி கேட்டா போதுமான தன்மை என்று சொல்ற விஷயம் வந்து என்னன்னா கணக்காய்வு சான்றுகளினுடைய எண்ணிக்கை. இப்போ ஷார்ட்டா சொல்ல போனா ஒரு கணக்காய்வு எவிடன்ஸ் ஒரு ஆடிட் எவிடன்ஸ்ல எத்தனை எண்ணிக்கையில நமக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்ற விஷயம். பொருத்தமான சான்று சொல்ற விஷயம் வந்து என்ன அந்த கணக்காய்வு சான்றுகளினுடைய தரம். நம்ம கையில வந்து இப்போ ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சி நம்ம கையில கிடைச்சிக்கிற எவிடன்ஸை நம்ம எப்படி அதை செக் பண்ணணும். இப்போ நம்ம கையில ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைக்குன்னா அதை நம்ம எப்படி வந்து பரிசோதனை செய்வோம் இந்த எவிடன்ஸ் வந்து சரியானதா சரியில்லையா. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்றேன்டா நான் வந்து இப்போ நோ லிமிட் வந்து ஒரு ஷர்ட் எடுத்து வந்தீங்கன்னா அந்த ஷர்ட்டுக்கான எவிடன்ஸ் நான் உங்கள்கிட்ட தருவேன். அப்போ நீங்க எடுத்தோடனே இந்த பில்லை பார்ப்பீங்க அதில் பில் சரியா இருக்கா அதில் அமௌண்ட் சரியா இருக்கா அதே ஷர்ட் தான் வாங்கிக்கனா இப்படி செக் பண்ணி பார்ப்பீங்க. இதே மாதிரி தான் ஒரு ஆடிட் எவிடன்ஸ் ஒரு கணக்காய்வு சான்றோடு கிடைச்சா அதை நம்ம இப்படி செக் பண்றோம். அங்க செக் பண்ண போக நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் வந்து என்ன சொல்லி கேட்டா பொருத்தமான தன்மை. பொருத்தமான தன்மைன்னு சொல்றது கணக்காய்வு சான்றினுடைய தரம். எந்த கையில இருக்கிற எவிடன்ஸ்ல குவாலிட்டி எப்படி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீலங்கன் சிட்டிசனுங்கிறதுக்கு நான் கொடுக்குற ப்ரூஃப் என்னன்னா நான் என்ஐசி கொடுப்பேன். என் என்ஐசியில் என் நேம் சரியா இருக்கு என்ஐசி நம்பர் சரியா இருக்கு என் டேட் சரியா இருக்கு என்ஐசியில் ஃபோட்டோ எல்லாம் ஓல் கிளியரா ஓகே பொருத்தமான தன்மை கணக்காய்வு சாரம் சரி. இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த எவிடன்ஸ்ல வந்து பேர் சரியில்லை இல்லாட்டி என் என்ஐசி நம்பர் சரியில்லை இல்லாட்டி என்ன ஃபோட்டோ கிளியர் இல்லை அதில் ஒரு டேமேஜ் ஒன்று இருக்குன்னா நான் கொடுத்துக்கிற கணக்காய்வு சான்ற தரம் வந்து எவ்வளோ எப்படி குறைவாக காணப்படும். அப்போ நான் அடுத்தது என்ன செய்வேன் அடுத்த ஒரு எவிடன்ஸ் ஒன்றை கேட்பேன். அப்போ நான் என் பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அப்போ அதை எடுத்து அதை செக் பண்ணி பார்ப்பேன். அப்படி என்ன சொல்லி கேட்டால் கேரக்டர் ஜிஎஸ் கேரக்டர் இல்லாட்டி போலீஸ் கேரக்டர் அதில் எழுதி கொடுப்பேன். அப்போ எந்த எவிடன்ஸுகள் நான் கொடுக்க போகல நான் கொடுக்குற எவிடன்ஸோட தரம் அது குவாலிட்டி அது எப்படி பேஸா இருக்குன்னு சொல்ற விஷயம்னா இந்த பொருத்தமான தன்மை கணக்காய்வு சான்றினுடைய தரம். அந்த தரம் வந்து சரியா பெர்ஃபெக்டா ஒழுங்கா நீட்டா இருக்குன்னு சொன்னா பொருத்தமான தன்மை சரி. இப்படித்தான் நான் போய் என்ன செய்வேன் ஒரு சேல்ஸ் ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு நான் கொஞ்சம் எவிடன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆடிட்டர் போய் நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த சேல்ஸ் நடந்திருந்தா ஃபர்ஸ்ட் அந்த சேல்ஸ் நான் என்கொயரி பண்ணுவோம். எப்படி என்கொயரி பண்ணுவேன்டா கேட்பேன் ஓகே இது வந்து கேஸ் சேல்ஸா இல்லாட்டி கிரெடிட் சேல்ஸா. அப்போ எவ்வகையான சேல்ஸ் ஓகே இது வந்து ஒரு கேஸ் கிரெடிட் சேல் இல்லாட்டி வந்து ஒரு கேஸ் சேல்ஸ் இல்லாட்டி அந்த சல்லி வந்து உங்களுக்கு எப்படி கம்பெனி உங்களோட கம்பெனிக்கு சல்லி எப்படி கிடைக்குது டைரக்டா உங்களுக்கு சல்லி கையில கிடைக்குதா இல்ல பேங்க் மூலமா கிடைக்குதா இப்படி நான் கேட்பேன். ஓகே இப்போ நான் இதை செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன்டா சேல்ஸோட ரிலேட்டட் ஆகிற மெயின் எவிடன்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ். அப்போ அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒன்று எடுப்பேன். அப்போ எந்த ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் எடுத்தாலும் அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ்ல இப்போ பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறா சேல்ஸ் இன்வாய்ஸ் நான் எப்படி செக் பண்ணி கொள்றேன் சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி நான் பார்க்குறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யறா கடையில் எடுக்கிற நீங்க ஒரு பில்லை கூட நீங்க ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரிக்கலாம் கிட்டத்தட்ட பில் மாதிரி தான் இன்வாய்ஸ். ஸோ இந்த இன்வாய்ஸை வந்து கிரியேட் பண்ற யாரு ஒரு கம்பெனி. அப்போ யோசிக்கலாம் கம்பெனியால கிரியேட் பண்ணி தர இன்வாய்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸை கம்பெனில தார அந்த இன்வாய்ஸை வச்சு நான் எப்படி கம்பெனியோட டிரான்சாக்ஷனை ஸ்டோர் பண்றேன்னு யோசிக்கலாம். ஒரு இன்வாய்ஸை வந்து தனி ஒரு நபர் கிரியேட் பண்ண மாட்டாரு. சேல்ஸ் இன்வாய்ஸோட கிரியேட் பண்றதுக்கு ஒரு தரப்பினர் இருப்பார் அதை அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு தரப்பினர் இருப்பார். ஸோ 2 பேர் ஆக்களோட தேய்ப்பா சம்டைம் அதை 2 தரப்பினர்களை அப்ரூவ் பண்ணுவான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து அவரோட தெரிவிச்சுவா அவரோட இன்வால்வ்மெண்ட்டையும் அதை நம்ம ஒரு சான்று எடுக்கலாம். அப்ப ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல சான்று எப்படி தரமானதாக காணப்படும் சொல்லி பாக்குறேன்டா அந்த இன்வாய்ஸ்ல வந்து இன்வாய்ஸ் நம்பர் இருக்கா அதே மாதிரி என்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணீங்கோ அந்த ப்ராடக்ட்ல சேல்ஸ் ப்ராடக்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அமௌண்ட் போட்டீங்க அது அந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டீங்க அட் சேம் டைம் அதுல அமௌண்ட் போட்டீங்க அந்த இன்வாய்ஸ் ஓர்டர்ல இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நேத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்டர்டே வந்து இன்வாய்ஸ் நம்ம கடைசியா க்ளோசிங் பண்ணக்குள்ள 200 இன்வாய்ஸ்.
அப்ப இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற இன்வாய்ஸ் 21, 22, 23. அப்ப 24, 25. இப்ப 25 இல்லாம 27 வருது. அப்ப இன்வாய்ஸ்ல எவிடன்ஸ்ல தரம் இல்ல, குவாலிட்டி இல்ல. ஏன்னு சொல்லி பாருங்க, இன்வாய்ஸ் எப்பயுமே ஆர்டர்ல இருக்கணும். அப்ப இத நம்ம ஒரு குவாலிட்டி ஒரு தரமா செக் பண்ணுவோம். இன்வாய்ஸ்ல அப்ரூவல்ற சைன், இப்ப சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த அப்ரூவல்ற சைன் இருக்கா, அத சிக்னேச்சர் இருக்கா, அதை செக் பண்ணி பார்ப்பேன். அதே சேல்ஸ் இன்வாய்ஸ்ல அமௌண்ட் எப்படி சரியா இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல விலை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபாய்னா அதே பிஸ்கட் பாக்கெட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சேல் பண்ணிடலாம். நமக்கு நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ அது கூட ஒரு அதை கூட நான் கணக்காயோட சான்றுகளை தரமாக நான் கருத்தில் கொள்வேன். இதே மாதிரி பேமெண்ட் வந்து எப்படி வந்தீங்க. ஸோ பேமெண்ட் வந்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் செக்கால ஒரு பேமெண்ட் பண்றேன். அப்ப அந்த செக் நான் என் கையில் ஒரு எவிடன்ஸ். அப்ப அந்த செக் எடுத்து செக் நம்பர் சரியா இருக்கா, சிக்னேச்சர் சரியா இருக்கா, அமௌண்ட் சரியா இருக்கா, இந்த செக் வந்து சரியா சல்லி வந்தீங்க, பேங்க் அப்ரூவ் பண்ணீங்க, இப்படியான விஷயத்தை நான் தரம்பிடிக்கிறேன் சரி பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு பர்ச்சேஸ் ஒன்று நடந்தீங்க. அப்ப பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வச்சு அந்த எவிடன்ஸை செக் பண்ணி பார்ப்பேன். ஒரு கம்பெனில வந்து ஒரு 25 ஸ்டாஃப் இருக்கா, 25 ஸ்டாஃப் இருக்காண்டா ஒரு கம்பெனில இருக்கிற ஸ்டாஃபை வந்து மெயினா இந்த ஸ்டாஃப் இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அந்த ஸ்டாஃப் இருக்கிறதுக்கு என்ன செய்வார், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்திருப்பார். அதை வச்சு நான் செக் பண்ணி பார்ப்பேன். அந்த ஸ்டாஃப்ல பி கார்டை நான் செக் பண்ணி பார்ப்பேன். அந்த ஸ்டாஃப்ல சி ஃபார்ம் ஆர் ஃபார்ம் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சி ஃபார்ம் ஒன்று எடுக்கனா சி ஃபார்ம்ல அமௌண்ட் சரியா போட்டீங்க, அதுல பேர் சரியா போட்டீங்க, டேட் சரியா போட்டீங்க, அந்த இயருக்கான ஃபுல் ஸ்டாஃப் இன்க்ளூட் ஆகிங்க, இப்படி அந்த ஸ்டாஃப்ல எவிடன்ஸ் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ எந்த ஒரு எவிடன்ஸ் எடுத்தாலும் அது தரம் குவாலிட்டி எப்படி இருக்கு, அதில் தரத்தை வச்சு நான் செக் பண்ணுவேன். இப்போ நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக ப்ராக்டிக்கல் விளக்குனா கடைக்கு போயிட்டு ஃபோன் உடனே செக் வாங்கிட்டு வரேன். அப்போ ஃபோன் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு ஒரு இன்வாய்ஸ் ஒட்டிக்குமே கை பில் ஒட்டி. அப்போ பில் எடுத்து பார்த்தா ஓகே, நீங்கள் நார்மலாக பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கசங்கின ஒரு சுருங்கின ஒரு பில்லை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தந்தேன்னு அது வந்து நீங்கள் ஒரு இது வந்து அவ்வளவுக்கு எவிடன்ஸ் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிங்க ஓகே இந்த எவிடன்ஸ் வந்து அவ்வளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை, இந்த எவிடன்ஸ் வந்து அவ்வளவுக்கு சரியா இல்லாமல் இருக்குமே. நீங்கள் எவிடன்ஸ் எடுத்து பார்ப்பீங்க ஓகே பில் இப்போ நான் வாங்கிட்டு வர ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா இப்போ வந்தீங்கன்னா அந்த பில் வந்து எப்படி இருக்கும், ஒரு தரமானதா ஒரு குவாலிட்டி எப்படி குவாலிட்டி அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பில் வந்து இன்றைக்கு டேட் போட்டிக்கும், பில் அந்த ஃபோன் என்ன ஃபோன் அதில் டீட்டெயில்ஸ் போட்டிக்கும், எவ்வளோ ஃபோன் அமௌண்ட் போட்டிக்கும், அதில் மாடல் போட்டிக்கும், அதை ஒரு அப்ரூவ் பண்ணிப்பாரு, அதில் சிக்னேச்சர் இருக்கும் என்ன சார், இதை வச்சு தான் நீ அந்த பில்லை வந்து ஷோர் பண்ணுவேன். இந்த விஷயத்தை தான் இந்த பொருத்தமான தன்மை சொல்லுது. பொருத்தமான தன்மைன்னு சொல்றது அதுல குவாலிட்டி அதுல தரம் அது எந்த லெவல்ல இதை சொல்ற விஷயம் இந்த பொருத்தமான தன்மை. இதுல நோட்ஸாவோ இதை வேற விஷயமாவோ எக்ஸ்பிளைன் பண்றது ஒன்றும் இல்லை. கணக்காய்வு சான்றுகளுடைய தரம் ஒரு கணக்காய்வாளர் ஒரு நிதி கொடுக்கல் வாங்கலோட கணக்காய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறும் அங்கீகரிக்கக்கூடியவாறும் உண்மையானது காணப்படுமாங்கிறது செலக்ஷன் இந்த பொருத்தமான தன்மை. இப்போ நான் அதே ஃபோன் கதைக்கு திருப்பி வரேன். இப்போ நான் இந்த ஃபோன் எடுத்துக்கொண்டேனே இந்த ஃபோனை வாங்கினதுக்கான பில் என் கைக்கு கிடைக்கல. அப்போ நான் அடுத்த ஒரு எவிடன்ஸுக்கு போவேன். ஏன் அப்போ எவிடன்ஸ்கள் எண்ணிக்கை வந்து அவட என்ன செய்யுது கூட்டிட்டு போகுது. அதைத்தான் சொல்ற போதுமான தன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய கணக்காய்வு சான்றுகளுடைய எண்ணிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். இப்போ நான் வந்து ஹக்கீம்ங்கிற வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொன்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கும், என் கையில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கும், என்ன பி கார்டு இருக்கும், சி ஃபார்ம் இருக்கும், ஆர் ஃபார்ம் இருக்கும், எனக்கு மந்த்லி பேங்க்ல பேமெண்ட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வகையான விஷயம் எல்லாம் எவிடன்ஸா காணப்படும். என் டெய்லி ரெக்கார்ட் புக் அட்டெண்டன்ஸ் புக் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த எவிடன்ஸ் எல்லாம் தெரியும். அப்ப கணக்காய்வு செய்யக்கூடிய சான்றுகளுடைய எண்ணிக்கை இதைத்தான் நம்ம எப்படி சொல்லணும்னு சொல்லி கேட்டா போதுமான தன்மை. சோ பொருத்தமான தன்மைன்னு சொல்ற விஷயம் வந்து கணக்காய்வு செய்யக்கூடிய சான்றுகளினுடைய தரம், போதுமான தன்மைன்னு சொல்ற விஷயம் கணக்காய்வு செய்யக்கூடிய சான்றுகளினுடைய எண்ணிக்கை. இதை நாம இது ரெண்டு கடையில வந்து ஒரு முக்கியமான ஒரு தொடர் உண்டு. எப்படி சொல்லி கேட்டா நான் ஒரு எவிடன்ஸ் கைக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் அந்த எவிடன்ஸை பார்ப்பேன் இது போதுமான தன்மையா. இப்ப ஸ்ரீலங்கா நான் சிட்டிசனுங்கிறதுக்கு வெள்ளை பேப்பர்ல எழுதி சைன் வைக்கிறது யாரும் எக்ஸ்ட்ரா பண்ண போறது இல்லை. அப்ப நான் என்ஐசி பில் காட்டணும். நான் பில் காட்டுற என்ஐசி ஓகே ஒழுங்கான வேலை அதுல ஒழுங்கான ஒரு தகவல் தொழிற்படல, அதுல ஒழுங்கான ஒரு பிம்பம் ஒன்று இல்லை, அதுல ஒழுங்கான புகைப்பட எதுவுமே ஒழுங்கான முறையில் காணப்படல, அடுத்த எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ண போறோம். அப்ப கணக்காய்வு செய்யக்கூடிய கணக்காய்வு சான்றுகள் நம்ம வகைப்படுத்தக்கூடிய போதுமான தன்மை பொருத்தமான தன்மை கடையில ஒரு எதிர்க்கணை தொடர்பு ஒன்று காணப்படுது. இது வந்து நேரடியான எதிர்க்கணை தொடர்பு இல்ல, எதிர்க்கணை தொடர்பு ஒன்று காணப்படும். எப்படின்னு சொல்லி கேட்டா நான் கணக்காய்வு செய்வதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்று நான் இப்ப என்ன செய்யறேன்னா சேம்பிள் செலக்ட் பண்ணுவேன். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு 100 சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒரு இந்த விருதுல ஒரு 100 சேல்ஸ் நடந்து இதுல நான் என்ன செய்யறேன்னா ஒரு 10 சேல் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கிறேன். 10 சேல்ஸ் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கக்குள்ள நான் எடுத்து செக் பண்ண 10 சேலுமே தரமானதா இருக்கு. நான் எடுத்து செக் பண்ண சேல்ஸுக்கு இன்வாய்ஸஸ் சரி, அந்த இன்வாய்ஸ் லிஸ்ட் அப்ரூவல் சரி, இன்வாய்ஸ் நம்பர் ஆர்டர் சரி, இன்வாய்ஸ்ல அமௌண்ட் சரி, இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணிக்கிற சரி, பேங்க் ஸ்டேட்மென்ட்ல பேமெண்ட் வந்த சரி, A to Z விஷயம் 10 சேல்ஸ் இன்வாய்ஸஸ்க்கும் சரி. சோ நான் அடுத்த 10 செக் பண்ணனும் விஷயம் இல்ல. பட் நான் சம் டைம் இஃப் கேஸ் அந்த 10 இன்வாய்ஸஸ்ல ஒரு 2 3 இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி அப்ப நான் அடுத்த 5 இன்வாய்ஸ் எடுத்து செக் பண்ண பார்ப்பேன்.
அது ஓகே இருந்துச்சு, அதுல உண்டு இஷ்யூ உண்டு. அப்ப அடுத்து நான் ஒரு 10 இன்வாய்ஸ் எடுத்து செக் பண்ண பார்ப்பேன். அப்ப கணக்காய்வு செய்யக்கூடிய சான்றுகளினுடைய தரம் வந்து மிக சிறந்த குவாலிட்டி, மிக சிறந்த சான்றுக்கான தரம் காணப்படுச்சுட்டா நான் அடுத்த கணக்காய்வு செய்ய எண்ணிக்கை அளவு நான் என்ன செய்யும் குறைச்சு கொள்வோம். சோ இதை வச்சு தான் நம்ம இந்த போதுமான தன்மைக்கு பொருத்தமான தன்மைகளில் காணப்படக்கூடிய ஒரு பொருத்தப்பட்ட பாவம். சோ இதை வந்து நோட்ஸா எக்ஸ்பிளைன் பண்றதை விட நான் வந்து பிராக்டிகலா சொல்றேன். சோ இதை வச்சு நீங்களே வந்து என்ன செய்யலாம், நோட்ஸ்ல கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்க ஒரு நோட்ஸ் ஒன்று விளங்கி எழுதிங்கன்னு சொன்னா ஒரு ஆடிட்ல உங்களுக்கு ஆடிட் எவிடன்ஸ் வைக்கிற ஃபுல் விஷயம் இந்த ஒயிட் போர்ட்ல இருக்கிற விஷயம். சோ இவ்வளவு தான் உங்களோட தலையில இருக்கிற விஷயம். இது எப்படி நடக்குது, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு, இதை பார்க்குற விஷயம் தான் இந்த போதுமான தன்மை பொருத்தமான தன்மை. சரியா? ஓகே, நான் வந்து இந்த சான்றுகள் அளவை நான் எப்ப பார்ப்பேன், இந்த சான்றுகள் அளவை நான் இதை வச்சு தீர்மானிப்பேன். இப்ப ஒரு கம்பெனி வந்து போறோம், எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டாலும் அந்த கம்பெனில நடக்கிற கொடுக்கல் வாங்கல நம்ம எது மெயினா வச்சு அந்த கொடுக்கல் வாங்க நம்ம செக் பண்ண போகணும்னு கம்பெனியுடைய பொறுமை மட்டம். கம்பெனியுடைய பொறுமை மட்டம் என்றால் என்ன? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறுமை மட்டம் எதை வச்சு நான் டிசைட் பண்றேன், பொறுமை மட்டத்தை நம்ம எதை வச்சு தீர்மானிக்கிறேன், பொறுமை மட்டம் எப்படி நான் மைண்ட் இருக்கிறேன். சிம்பிளான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல வந்து ஒரு 10 ரூபாய் சல்லி ஒன்று இல்லாம போகுது, யாருமே 10 ரூபாய் சல்லி இல்லைன்னு சொல்லி தேட போறது இல்லை, அதை செக் பண்ண போறது இல்லை. ஒரு 100 ரூபாய் சல்லிக்குள்ள ஓகே 100 ரூபாய் சல்லி ஒன்று இல்லை, ஒரு 500 ரூபாய்க்குள்ள கொஞ்சம் யோசிப்போம், 1000 ரூபாய்க்குள்ள மிச்சம் யோசிப்போம், 50,000 ரூபாய்க்குள்ள ஓகே வீடு சிக்கல். சோ ஒரு வீட்டுல எவ்வளவு சல்லி அந்த இடத்துல மிஸ் ஆகுது, மிஸ்யூஸ் ஆகுது, இல்லாட்டி கொள்ளையடிக்கப்படுது, மோசடி நடக்குதோ அப்படி நடந்த அந்த கம்பெனி டிரான்சாக்ஷன் அந்த அந்த சாரி அந்த வீட்டு நடைமுறை நம்மளால மூவ் பண்ணி கொள்ளலாம், அந்த வீட்டை நமக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். சோ எவ்வளவுக்கு மேல ஒரு வீட்டுல ஒரு சல்லி ஒன்று மிஸ் ஆகி அந்த வீடு வந்து அதை கணக்கெடுக்குதோ அதான் பொறுமை மட்டம். இப்ப நான் வந்து மாசத்துக்கு வந்து மாதம் வந்து நான் ஒரு 100,000 ஒன்று நான் வந்து ஏர்ன் பண்றேன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு 500 600 மந்த்லி வந்து அது மிஸ் ஆகினாலும் அதை நான் யோசிக்க மாட்டேன். அட் சேம் டைம் வந்து ஒரு 5,000 கூட யோசிப்பேன். ஒரு 50,000 சொன்னா ஓகே என்னால அந்த மந்த் ரன் பண்ணிடலாம். அப்ப எனக்கு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ, ஒரு மேஜர் இஷ்யூ. சோ அதை தான் சொல்ற பொறுமை மட்டம். சோ பொறுமை மட்டம்ங்கிறது ஒவ்வொரு கம்பெனி வந்து என்ன செய்யும், அந்த பொறுமை மட்டம் மாறும். அது அந்த கம்பெனியுடைய பிசினஸ் ப்ராசஸ், அந்த கம்பெனியுடைய லைபிலிட்டி, கிரெடிட், டிரான்சாக்ஷன், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே டிசைட் பண்ணும். இதான் பொறுமை மட்டம். இந்த பொறுமை மட்டத்துக்கு மேல ஒரு இஷ்யூ ஒன்று வந்தா, இந்த பொறுமை மட்டத்துக்கு மேல ஒரு மோசடி ஒரு தவறு ஒன்று வந்துச்சுன்னா அது கம்பெனியில வந்து என்ன செய்யணும், ஒரு பாரிய அளவிலான தாக்கத்தொண்டை வந்து என்ன செய்யும் ஏற்படுத்தும். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா பொறுமை மட்டத்தை நம்ம டிசைட் பண்ணணும். சோ அதைத்தான் நான் இப்படி சார் வந்து என்ன செய்யணும் பெருமானம். சோ ஒரு கம்பெனியோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கம்பெனில 10 போனிக்கு, ஒரு 5 லெப்பிக்கு, அதே மாதிரி ஒரு 4-5 சியாசிக்கு இதெல்லாம் நீக்கி. பட் இது எல்லாத்திலையுமே பெருமானத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு லொரி ஒன்ற விலை எவ்வளவு, ஒரு சேர் ஒன்ற விலை எவ்வளவு நம்ம பார்ப்போம். ஒரு சேர்ஸ் ஒன்று நம்ம செக் பண்ண போகல அதுல பொறுமை மட்டும் குறைவாரி. சோ ஒரு சேர்ஸ் ஒன்று ஒரு மாதாந்த ஒரு 10 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில ஒரு சேர்ஸ் ஒன்றுடைய பெருமானம் வந்து குறைவரைக்கும். ஏன் அந்த ஒரு சேர்ஸ் ஒன்று ஒரு கதிர ஒன்று மிஸ் ஆகிறதால அந்த கம்பெனியெல்லாம் ரன் பண்ண இயலாம போகாது, அந்த கம்பெனியெல்லாம் ரன் பண்ண இயலும். ஏன் சேம் டைம் வந்து அதனால அந்த கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய இடர் அளவு குறைவா தனி. ஏன் ஒரு சேர்ஸ் ஒன்று செக் பண்ண போனா ஓகே நான் ஃபிக்ஸட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அதுல நம்பர் ஈக்கோ அந்த சேர்ஸ் அவனுக்கு ஈக்கோ நான் அதை பார்த்தேன் ஓகே முடிச்சிடுவேன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு அடுத்த எவிடன்ஸ் நான் செக் பண்ண போக மாட்டேன், இவ்வளவு தான் செக் பண்ண எவிடன்ஸாவே இருக்கும். பட் இதே சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யணும் சொல்லி கேட்டா அந்த கம்பெனி வந்து ஒரு 40 மில்லியன் ரூபாயோட லோன் எடுத்தி, கம்பெனியோட மாதாந்த இன்கமே ஒரு 4 மில்லியன், 40 மில்லியன் லோன் ஒன்று அந்த கம்பெனி எடுத்தி. அப்படி அந்த கம்பெனி 40 மில்லியன் லோன் எடுத்திருச்சுன்னா அது அந்த கம்பெனியோட பெருமானம் அந்த இடத்துல வந்து அதிகமாக காணப்படும். ஏன்னு சொல்லி கேட்டா இந்த இடத்துல பெருமானம் கூட. இது அந்த கம்பெனிக்கு ஒரு பொறுமையான விஷயம், கம்பெனில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்ப இதுல ஏதாச்சும் மிஸ்யூஸ், ஒரு மோசடி, ஒரு தவறு, ஒரு பிரச்சனையோட இடம்பெற்றா அது அந்த கம்பெனில பாரிய அளவு ஒரு இடரோட என்ன செய்யும் கிரியேட் பண்ணும். அதுல இடர் வந்து உயர்ந்த அளவுல இருக்கு, கம்பெனியை ரன் பண்ண கூட இல்லாம போகுது, கம்பெனில தொடர்ந்து எங்கள் தன்மையில நேரடியாக பாதிப்பு ஏற்படுது. சோ அந்த இடத்துல ஒரு ஆடிட்டர்ஸ் நான் செக் பண்ண போகல எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், எவ்வகையான எவிடன்ஸ் எவ்வகையான சான்றுகளை செக் பண்ணணும். இப்போ நான் எடுத்த உடனே வந்து ஓகே 10 மில்லியன் லோன் எடுத்தீங்க, அமௌண்ட் சம் டைம் முன்னே சோ 10 மில்லியன் லோன் எடுத்தீங்க. அப்ப லோன் எடுத்தீங்கன்னா அந்த லோன் எடுத்ததுக்கான சல்லி வந்தீங்க ஓகே முடிங்க, நான் அப்படி முடிக்க மாட்டேன். ஓகே 10 மில்லியன் லோன் எடுத்தீங்க, லோன் அக்ரிமெண்ட் கார்டு அதை செக் பண்ணு, லோன் செட்டில்மெண்ட் அதை செக் பண்ணு, லோனுக்கான கன்ஃபர்மேஷன் அதை செக் பண்ணு, லோன் வந்து கம்பெனில வந்தீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை செக் பண்ணு, அந்த லோன் என்ன பர்பஸ்க்கு எடுத்து, யார் லோனுக்கு அக்ரிமெண்ட் கொடுத்தாரு, அந்த லோனுக்கு எதை நீங்க ஆதாரம் வச்சு கொடுத்துறீங்க. சோ இவ்வகையான மேஜர் ஆஃப் த பார்ட் நான் செக் பண்ணுங்க.
ஏன்னு சொன்னா அதுல ஏதாச்சும் தவறு நடந்தாலோ அதுல ஏதாச்சும் மோசடிகள் நடந்தாலோ அது கம்பெனில வந்து என்ன செய்யும், பாரிய அளவு தாக்கத்தோட ஏற்படுது. அந்த சந்தர்ப்பம் என்ன செய்ய வேண்டாம், அவைகள் சம்பந்தப்பட்ட சான்றுகளை வந்து நான் என்ன சொல்ல அதிகமான முறையில வந்து நான் என்ன செய்வேன், பரிசோதனை செஞ்சுக்கிப்பேன். சோ இதத்தான் சார். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் பார்க்க போற சரி கேட்டா தரம் சான்றுகள். நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான் இந்த தரம் அட் சேம் டைம் வந்து சான்றுகள். சோ இவ்வளவு நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தையும் சான்றுகளையும் நான் எதை வச்சு கம்பேர் பண்ணுவேன், என் கையில இருக்கக்கூடிய சான்றுகள் வந்து சரியான தரத்துடன் காணப்படுது, சரியான விளக்கத்துடன் காணப்படுது, அதால என்னால 100% அதை வச்சு என்னால இந்த டிரான்சாக்ஷனை ஷோர் பண்ணிக்கொள்ள ஏன் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நான் அடுத்த சான்று நான் வந்து செக் பண்ணி கொள்றதை குறைச்சிக்கொள்ளும். சோ இதை வச்சு தான் நம்ம சான்றுகளோட தரத்தையும் சான்றுகளுடைய எண்ணிக்கையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி கொள்ளும். இப்போ அடுத்த விஷயம், நாம இந்த சான்றுகளை வகைப்படுத்தலாம். நிறுவனத்துக்கு உள்ள இருந்து நம்ம நிறைய வகையான சான்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் நாம ஒரு அக்கவுண்ட்ஸை செக் பண்ற போது அந்த அக்கவுண்ட்ஸ்ல டிரான்சாக்ஷன் நிதி கூற்றுகள்ல இருந்து நம்ம செக் பண்ணிக்கொள்வோம். நிறுவனத்துக்கு வெளியில இருந்து நம்ம நிறைய சான்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நிறுவனத்துக்கு உள்ள இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகள்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ், கேஸ் வவுச்சர்ஸ், அதே மாதிரி இவைகள். இப்ப நிறுவனத்துக்கு வெளியில இருந்து நான் சான்றுகளை பெற்றுக்கொள்ளப்படுறேன். இப்ப சேல்ஸ் நான் நிறுவனத்துக்கு வெளியில இருந்து செக் பண்ண போறேன்னு சல்லி வந்ததை வச்சு செக் பண்ணுவேன். செக் மூலமா பேமெண்ட் வந்தீங்க, பேங்க் மூலமா பேமெண்ட் வந்தீங்க, அதை வச்சு நான் செக் பண்ணிக்குவேன். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் என்ன சப்ளையர் அந்த இன்வாய்ஸ் வச்சு நான் செக் பண்ணிக்குவேன். அதே மாதிரி அந்த கம்பெனில எவ்வளவு எக்ஸ்பென்ஸ், இப்போ எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் வச்சு நான் செக் பண்ணிக்குவேன். அது ஒரு எவிடன்ஸ். வாட்டர் சார்ஜஸ் பில், டெலிபோன் சார்ஜஸ் பில், ஸ்டாஃப்க்கு கொடுத்திருக்கிற சாலரியா ஓகே அதுக்கான பேரோல வச்சு செக் பண்ணிக்குவேன். ஸ்டாஃப்க்கு கொடுத்திருக்கிற இபிஎஃப் பேமெண்ட் அதுல வச்சு நான் என்ன செய்வேன், செக் பண்ணிக்கொள்வேன். நான் இப்ப WHT பே பண்ணிக்கிறேன், WHT ரிட்டர்ன், எபிட் ரிட்டர்ன். சோ இது எல்லாமே எவிடன்ஸ். இதெல்லாமே வந்து எவிடன்ஸ். இப்போ நான் பேங்க்ல வந்து என்கிட்ட கையில வந்து ஒரு 5 lakhs salary இருக்கா, நான் பேங்க் கன்ஃபர்மேஷன் பேங்க் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கொள்வேன். அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் செக் பண்ணிக்கொள்வேன். சோ இது எல்லாமே நிறுவனத்துக்கு வெளியில இருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகள். சோ இப்படி தான் என்கிட்ட கையில இருக்கக்கூடிய சான்றுகள். இந்த சான்றுகள் போதுமான தன்மை இருக்கா, பொருத்தமான தன்மை இருக்கா, இதை நான் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். சோ இதுக்குள்ளே பெட்டிக்கான விஷயம், இதை நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். நம்ம நோட்ஸ் நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இதுலயுமே வந்து நான் இதுதான் நோட்ஸ். இதுவரைக்கும் நான் ஒரு வேர்ட் கூட நோட்ஸையோ அல்லது நோட்ஸ் நான் டைரக்டாவோ சென்னதில்லை. ஏன்னா ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட்ஸை படிச்சு அதை விளங்கி எடுக்கிறத விட நீங்க ஒரு விஷயத்தை விளங்கி எழுதிட்டு நீங்களே அதுக்கான நோட்ஸை கிரியேட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து கண்டில இருந்து கொழும்புக்கு போறேன், இதான் விஷயம். சோ இதை நான் வந்து என்ன செய்யறேன், எனக்கு தேவைப்பட்ட வேர்ட்ஸ்களை போட்டு நான் யூஸ் பண்ணி அதுக்கான சென்டென்ஸை கிரியேட் பண்ணேன். பட் விஷயம் இதுதாங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தார கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி விளக்கும். So most of the students என்ன செய்யறாங்க சொல்லி கேட்டீங்கன்னா நோட்ஸ் 100% பாடமாக்கி வைக்கிறேன், நோட்ஸ் ஃபுல் கிளியர். பட் எனக்கு பிராக்டிகலா அது விளங்கல, क्वेश्चन பண்ண முடியாமைக்கு, கஷ்டமைக்கு, இஷ்யூ ஆயிக்கு. சோ இவைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி கேட்டா இந்த எவிடன்ஸ் ஆடிட் எவிடன்ஸ்ங்கிற விஷயத்தை வந்து பிராக்டிகலா புரியல் வழங்கிடு. சோ அதுக்கு தான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா வழங்கிட்டு. சோ அடுத்தது இந்த எவிடன்ஸ் நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், கணக்காய்வு நடைமுறைகள், கணக்காய்வு செயல்முறைகள், இவைகளை வச்சு தான் வந்து என்ன செய்வேன்னா இந்த எவிடன்ஸ் நான் பெற்றுக்கொள்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் பௌதிக இப்ப இந்த கணக்காய்வு நடைமுறைன்னு சொல்ற விஷயம் என்னன்னா இவ்வகையான கணக்காய்வு நடைமுறைகளை வச்சு தான் நான் என்ன செய்வேன்னா ஒரு ஆடிட் எவிடன்ஸை நான் ஷூர் பண்ணிக்கொள்வேன். ஃபர்ஸ்ட் வந்து பௌதிக பரிசோதனை. ஒரு கம்பெனி நம்ம எடுத்துட்டோம், அந்த கம்பெனில வந்து மெயினா வந்து பௌதிக பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம் வந்து என்ன சொல்லி கேட்டா ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட்டோட ரிலேட்டடா இருக்கிற நிறைய விஷயத்தை தான் நம்ம பௌதிக பரிசோதனை செய்வோம். இப்ப நான் வந்து கம்பெனில வந்து ஒரு 50 மில்லியன் சம்பந்தமான ஒரு பில்டிங்கையோ இல்லாட்டி ஒரு லேண்டையோ இல்லாட்டி ஒரு வெஹிக்கிளோட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா ஃபர்ஸ்ட் நான் அதை போய் பௌதிக ரீதியாக போய் செக் பண்ணி பார்ப்பேன். அந்த அசெட் என்ன கண்ணுக்கு எது விளங்குதா, அது எனக்கு புலப்படுற மாதிரி இருக்கா, அது எனக்கு நான் அதை பார்த்து ஓகே இது 50 லட்சம் ரூபாய் தான் பெரும், அதை பார்த்தோன்னே எனக்கு விளங்கு தானே. ஸோ அதை நான் பார்த்து நான் செக் பண்ணிக்கொண்டேன். இதுல நோட்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லாட்டி அதில் போய் நான் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் என்ன செய்யறேன், இப்பௌதிக பரிசோதனையா நீ கூடிய யோசிக்கக்கூடிய விஷயம் புள்ளியில வந்து கூடிய யோசிக்கிறேன் ஒண்ணுமே இல்லை. பௌதிக இப்ப ஸ்கூல்ல வந்து இன்றைக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து இப்ப டீச்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து கேட்டா அந்த ஸ்டூடெண்ட் மேல டீச்சர் போய் பார்த்து படிச்சு இந்த டீச்சர் வந்து இதை நான் ஒரு பார்த்து கன்ஃபார்ம் பண்ற விஷயம், இதான் பௌதிக பரிசோதனை. விசாரணை சொல்றது நிறுவனத்துல இடம்பெற்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நிறுவனத்துக்கு உள்ள காணப்படக்கூடிய தரப்பினுடன் மேற்கொள்ளக்கூடிய விஷயம். நிறுவனத்துக்கு வெளியே காணப்படக்கூடிய தரப்பினர் இல்லை, நிறுவனத்துக்கு உள்ள. இப்ப நம்மளோட வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை நடந்து, அப்ப வீட்டுல வந்து நாம வீட்டுல ஈக்கக்கூடிய தாய் தந்தை அங்க இருக்கிற பிள்ளைகளோட பேசி இவைகள் சம்பந்தப்பட்ட தகவலை நாம பெற்றுக்கொள்ளும். இந்த வீட்டுல நடந்த பிரச்சனை இல்லை.
இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கோமா, ஓகே நம்ம 4 பேருக்கு இந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணி விசாரிப்போம். ஓகே நீ என்ன செஞ்ச, இதே கேள்வி தான் நாம அங்க போயிட்டு அக்கவுண்ட்ஸ்ல போய் செக் பண்றோம். நான் ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ண போறேன்னா அந்த கம்பெனியை ஆடிட் பண்ணக்கூடிய கம்பெனியில காணப்படக்கூடிய தரப்பினரோட நான் வந்து என்ன செய்வேன், என்கொயரி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனில வந்து ஒரு சேல்ஸ் ஒன்று நடக்குது, அந்த சேல்ஸ்ல ப்ராசஸ் என்ன, யார் அந்த சேல்ஸை அப்ரூவ் பண்ற, யார் அந்த சேல்ஸ் இன்வாய்ஸை ரேஸ் பண்ற, எப்படி உங்களுக்கு இந்த கஸ்டமரை நீங்க கான்டாக்ட் எடுத்துக்கொள்றீங்க, உங்களுக்கு கஸ்டமர் எப்படி இப்போ சேல்ஸ் ஓர்டர் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, இதுக்கு நீங்க எப்படி அதுக்கான பேமெண்ட் நீங்க எப்படி பெற்றுக்கொள்றீங்க, எவ்வளவு காலம் நீங்க சேல்ஸுக்கான கிரெடிட் பீரியட் கொடுப்பீங்க. ஸோ இவைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் என்ன செய்யறேன் கேட்டா அந்த கம்பெனில நிறுவனத்துல காணப்படக்கூடிய தரப்பினர்கள் என்ன செய்வேன், அந்த தகவலை நான் பெற்றுக்கொள்வேன். ஸோ இதைத்தான் சொல்ற விசாரணை. ஒரு லோன் ஒரு கம்பெனில இருந்து எடுத்தீங்க, ஓகே எடுத்த லோன் வந்து என்னத்துக்கு இந்த லோன் எடுத்தீங்க, எதை நீங்க ஆதாரம் வச்சு இந்த லோன் எடுத்தீங்க, நீங்க கொடுத்த செக்யூரிட்டி என்ன, ஓகே ஏன் இந்த லோனுக்கான பர்பஸ் என்ன, ஓகே இதை நீங்க எப்படி செட்டில் பண்ண போறீங்க, உங்களோட ஐடியா என்ன, இவைகள் சம்பந்தமா நான் பெற்றுக்கொள்றேன். இது ஒரு பிரச்சனையாக காணப்படலாம், ஒரு ப்ரொசஸாக காணப்படலாம், ஒரு மோசடியாக காணப்படலாம், எது காணப்பட நான் அந்த நிறுவனத்துக்குள்ள காணப்படக்கூடிய தரப்பினர்கிட்ட போய் நான் என்ன விசாரிக்கிறேன். ஸோ இதுதான் செல்வம் வந்து விசாரணை. அடுத்த விஷயம் அவதானம் அப்சர்வ் பண்றேன். ஒரு கம்பெனி ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத நான் நேரடியாக நின்று பார்க்கேன். இப்போ என்னோட வந்து செல்லர் வந்து எங்க கம்பெனில வந்து சேல்ஸ் வந்து டெய்லி இவ்வளவு அமௌண்ட் போகுது, இத்தனை கஸ்டமர் வரும், நான் சும்மா நின்று பார்க்கறேன். ஓகே இந்த கம்பெனில எத்தனை பேர் ஆகலிங்காக, எத்தனை ஸ்டாஃப் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணுது, எத்தனை இன்வாய்ஸ் ஒரு நாளைக்கு போகுது, இதை நான் லைட்டா அப்சர்வ் பண்றேன். அங்க நடக்கிற ப்ராசஸை வந்து நான் என்ன சொல்லி கேட்டா லைட் பார்த்து தீப்பேன், அதுல இருந்து எனக்கு தேவையான ஐடியாஸ் எடுத்துக்கொள்வேன். ஸோ இதான் சில விஷயம் வந்து அவதானம். அடுத்த விஷயம் வந்து வெளிவாரி உறுதிப்படுதல். ஸோ வெளிவாரி உறுதிப்படுத்தல் மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த எவிடன்ஸுக்கான மெயின் சோர்ஸ். இப்போ வெளிவாரி உறுதிப்படுத்தல்ங்கிறது ஒரு நிறுவனம் ஒன்றில் ஒரு நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள், செயற்பாடுகள் இவைகள் சம்பந்தப்பட்ட தகவலை நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நிறுவனத்துக்கு வெளியே காணப்படக்கூடிய தரப்பிலிருந்து நம்ம என்ன செய்யறோம், அதுக்கான உறுதிப்படுத்தல்கள், எவிடன்ஸ்கள், தகவல்களை பெற்றுக்கொள்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொள்வோமே. ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு 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 ஸ்கூல் எடுத்துக்கொள்வோமே. இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு பைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கி. அப்போ பைக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா இந்த பைக் என்னதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கி, என்ன பர்பஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கி, ஓகே அப்போ என்ன பர்பஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஸ்கூலில் காணப்படக்கூடிய ஸ்டாஃப்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் இவர்கள் மூலமாக நம்ம அதுக்கான தகவலை பெற்றுக்கொள்றோம், விசாரிக்கும். அது ஒரு உள்ளக ரீதியாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய செயற்பாடு. அங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸ்களை செக் பண்ணி பார்ப்போம், எல்லாம் சரி. இப்போ என்ன செய்யறோம் சொல்லிக்கிற அந்த பைக்கில் அந்த பைக்கில் உரிமையாளர் யார், இப்போ யார்கிட்ட இருந்து நம்ம அந்த பைக்கில் வாங்கிக்கிறோமோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனோட எடுக்கணும். ஓகே நீங்க இந்த பைக்கில் சேல் பண்ணதுக்கான ஒரு லெட்டர் வழியில் ஒரு கன்ஃபர்மேஷனோட நீங்க தாங்க, அதை நான் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றேன். ஸோ இது வந்து ஒரு வணிக ரீதியான உறுதிப்படுத்தல். ஏன் அந்த வணிக ரீதியாக காணப்பட்ட தரப்பிலிருந்து எனக்கு தேவையான தகவலை வந்து நான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்றேன். இப்ப அங்க இருந்து எனக்கு ஒரு தகவல் வருது, இது வந்து ஒரு வணிக ரீதியான உறுதிப்படுத்தல். அவர்கிட்ட வந்து நான் நேரடியாக பேசி அவர்கிட்ட நான் தகவலை பெற்றுக்கொள்றேன், அவர் நான் என்கொயரி பண்றேன். வணிக ரீதியாக காணப்படக்கூடிய ஒரு தரப்பினர் நான் வந்து என்ன செய்யணும், என்கொயரி ஒன்று நடத்துறேன். ஸோ அது வந்து ஒரு வணிக ரீதியான உறுதிப்படுத்தல். ஒரு கம்பெனி வந்து என்ன செய்யணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணுது. அப்படி பேங்க் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் ஒன்று மெயின்டைன் பண்ண போகல அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷனை பேங்க் கிட்ட இருந்து நம்ம எடுக்கணும். அது வந்து ஒரு வணிக ரீதியான உறுதிப்படுத்தல். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு வணிக ரீதியான உறுதிப்படுத்தல். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லோ, வாட்டர் பில்லோ நிறுவனத்துக்கு வெளியில இருந்து நம்ம பெற்றுக்கொள்றோம். ஸோ இது எல்லாமே வணிக ரீதியாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். இப்ப வணிக ரீதியான எவிடன்ஸுக்குள்ள அதை நாம இவ்வளவு நேரம் சின்ன விஷயத்தை சொன்னோம். வணிக ரீதியான உறுதிப்படுத்தலுக்குள்ள அதை கன்ஃபார்ம் பண்ணி வரக்கூடிய கன்ஃபர்மேஷன். இப்ப ஏபிசி கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கும். இந்த கம்பெனில வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா இது வந்து ஒரு கடனை வந்து மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி என்ன செய்யுது சொல்லி கேட்டா பொதுமக்களுக்கு வந்து கடன்களை கொடுக்குது. இப்போ நான் அதை ஆடிட் பண்ண போற டைம் நான் ஒரு 10 சேம்பிளை செலக்ட் பண்ணேன், நல்ல ஒரு ஹை வேல்யூ இருக்கிற சேம்பிளை செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணி கொடுத்து செலக்ட் நீங்க இந்த கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபாய்க்கு சல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதை நீங்க எக்ரி ஆகுறீங்களா, எக்ரி ஆகலையா? அப்படி நீங்க இதை எக்ரி ஆகுறீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு ரீப்ளை ஒன்று அனுப்புங்க. அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டா ஒரு எதிர்கணி சொல்லி நான் இப்போ நான் என்ன சொல்ல நினைச்சிக்கிட்டா அதுக்கு நீங்க எக்ரி ஆகலையா. ஸோ நான் கொடுக்குற எந்த ஒப்பீனியன், நான் கொடுக்குற எந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு அவங்க என்ன செய்வாங்க, ரிட்டர்ன் அனுப்புவாங்க. எஸ் நாங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து 10 லட்சம் ரூபாய் சேலரி வந்து கொடுக்கணும், இல்லையா நாங்கள் இந்த கம்பெனி வந்து 10 லட்சம் ரூபாய் சேலரி வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ என்னுடைய கோரிக்கையை அவங்க எக்ஸப்ட் பண்ணாலும் எக்ஸப்ட் பண்ணாட்டி என்ன செய்வான்னு சொல்லி கேட்டா எனக்கு ரிப்ளை தருவாங்க. இதைத்தான் நான் செல்வேன் நேர்காணியை உறுதிப்படுத்த.
இப்போ நான் கொடுக்குற கோரிக்கை ஓகே நீ அக்செப்ட் பண்றேன், ஓகே ரிட்டர்ன் தரேன். இப்போ நம்ம சொல்லுவோம் தானே, இப்போ நான் ஒரு ஆளுக்கு வந்து நான் மெசேஜ் கொண்டு போறேன், நான் போறேன் எப்படின்னா நீங்க இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு வாங்கல ஒன்று வருவேன் இல்ல வரல. ஸோ இது சம்பந்தப்பட்ட 2 ரிப்ளை வரும். இதுல எதா இருந்தாலும் எனக்கு ரிப்ளை வரணும்னு சொல்ற விஷயம் தான் எனக்கு கணிவுறுதிப்படுது. இதுல பிராக்டிகலா பேசுறேன்னா இவ்வளவு வந்து விஷயம். இதை போயிட்டு நோட்ஸாவோ அலசுறதுக்கு எந்த விஷயமே இல்லை. சேம் டைம் வந்து எதிர்கணியை உறுதிப்படுது. எதிர்கணியை உறுதிப்படுத்தல்னா நான் கொடுக்குற என்ன ஒப்பீனியன், நான் வைக்கிற என்ன கோரிக்கை, இதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ள விட்டால் மாத்திரம் நான் வந்து எனக்கு என்ன செய்யும் ரிப்ளை வரும். அவர் சைலண்டாக இருந்துட்டாருடா என் கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டுட்டார் அர்த்தம். செல்வா மௌனம் வந்து சமூகத்துக்கு அறிவிக்கிற மாதிரி எந்த கோரிக்கையை அவ கொண்டாண்டா அவ எனக்கு எந்த ரிப்ளைமே அனுப்பலன்னு அர்த்தம். அட் சேம் டைம் எந்த கோரிக்கையை அவ ஏற்றுக்கொள்ள விட்டால் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டா அவ வந்து எனக்கு ரிப்ளை தருவா, எஸ் இதான் சம்பவம், எனக்கு இதை ஏற்றுக்கொள்ள இயலாம். அப்ப நான் எவ்வளவு நேர்காணியை உறுதிப்படுத்தல் எடுப்பேன், இப்ப எதிர்காணியை உறுதிப்படுத்தல பெற்றுக்கொள்வேன் ஒரு பிரச்சனை உண்டு. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட்ஸ் நான் செக் பண்ணிட்டு போகல, எனக்கு நிறைய எவிடன்ஸ், இப்போ குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் சம்பந்தமா எனக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குதா, நான் இதுக்கான உறுதிப்படுத்தலை மட்டும் பெற்றுக்கொள்வேன். ஏன் ஆல்ரெடி நான் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கோ அதை ஷோர் பண்ணி கொள்றதுக்கோ எனக்கு நிறைய எவிடன்ஸ், அதை தான் நம்ம எங்க பார்த்தோம், போதுமான தன்மை பொருத்தமான தன்மை. என்கிட்ட வந்து எவிடன்ஸ் சான்றுகள் என்கிட்ட அதிகம் வைக்கக்குள்ள நான் என்ன செய்வேன், தரத்தோட வைக்கக்குள்ள நான் சான்றுகளை கணக்காக செய்யக்கூடிய எண்ணிக்கையை வந்து நான் குறைச்சு கொள்வேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா நான் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஸோ நான் என்ன செய்வேன்னு எதுக்கான உறுதிப்படுத்தல வழங்குவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா எனக்கு ரிப்ளை தாங்க. அதை நான் வந்து என்ன செய்யணும்னா எதுக்கான உறுதிப்படுத்தல மென்ஷன் பண்ணணும். பட் என்கிட்ட இவடத்தை வந்து என்ன செய்யறா எவிடன்ஸ் இல்லை, குறித்த கணக்காய்வு செயற்பாடுகளை நான் ஷோர் பண்ணி கொள்றதுக்கோ அந்த கணக்காய்வு செயற்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்றதுக்கோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கோ என்கிட்ட வந்து எவிடன்ஸ் அதிகமாயிட்டே இல்லை. அப்படி என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல நான் என்ன செய்யணும், ஆடிட்டுக்கான ஒப்பீனியனோட நான் கொடுக்கணும். அப்ப எனக்கு எவிடன்ஸ் கூடிய தேவைப்படும். அப்ப நான் என்ன செய்வேன், நேர்காணி உறுதிப்படுத்தல வழங்கணும். இப்ப யோசிப்பீங்க அதெல்லாம் எவிடன்ஸ் கூட எவிடன்ஸ் குறையன்னு சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனில வந்து கணக்கு வந்து ஒரு 100 பேர் இருக்கான்னு சொன்னா 100 பேர்கிட்ட இருந்து நான் ரிப்ளை எடுத்துக்கொள்ளக்குள்ள 100 எவிடன்ஸ் என் கைக்கு வரும். பட் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலங்கக்குள்ள அதுல ஒரு 10 பேரோ 15 பேரோ மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நான் அவங்கள்ட்ட இருந்து நான் வந்து ஒப்பீனியனை பெற்று அவங்கள்ட்ட இருந்து நான் ரிப்ளை பெற்றுக்கொள்ளக்குள்ள எவிடன்ஸ் அளவு வந்து குறையும். விளங்குது. அப்ப நான் எவ்வளவு முடிவெடுப்பேன்னு சொல்லி கேட்டா எனக்கு எவிடன்ஸ் கூடிய தேவையா எவிடன்ஸ் வந்து குறைவா தேவையா, இந்த சிச்சுவேஷன்ல நான் நேர்காணி உறுதிப்படுத்தலும் இல்ல எதிர்காணி உறுதிப்படுத்தலுங்கிற ஒரு டிசிஷனுக்கு வருவேன். அடுத்த விஷயம் வந்து என்ன அமௌண்ட்டை பார்ப்பேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னு அந்த கம்பெனில அமௌண்ட் நம்ம சேம்பிள் செலக்ட் பண்ண போகல ஹையர் வேல்யூல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் நான் வந்து என்ன செய்வேன், நேர்காணிய முறையை தெரிவு செய்வேன். இந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷனுக்கான உங்களோட ரிப்ளை வந்து எனக்கு தாங்க. அதை நீங்க எக்ஸெப்ட் பண்ணாலும் எக்ஸெப்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, ஏன் அதுல அமௌண்ட் கூட. ஸோ பெருமானம் அதிகரிச்சா இடர் அதிகரிக்கும், இடர் அதிகரிச்சுன்னா அதுக்கு சான்றுபடுத்துவதற்கு தேவையான சான்றுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ அந்த பட்சத்தில் எதை செலக்ட் பண்ணணும்னா நேர்காணி உறுதிப்படுத்தலை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் நேர்காணி உறுதிப்படுத்தலை தெரிவு செய்ய போகல நான் கொடுக்குற எந்த ஒப்பீனியனாவோ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் வந்து அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு அதுக்கான ரிப்ளை தருவாங்க. அடுத்த விஷயம் வந்து இதை நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வச்சு நான் ஒரு முடிவெடுப்பேன். சரியா, அடுத்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் சொல்லி பார்த்தீங்கன்னா நேர்காணியம் எதிர்காணியம் சில போகல அமௌண்ட் வைஸ். இப்போ அமௌண்ட் வைஸ் வந்து குறைஞ்ச அமௌண்ட்லேயே இப்போ குறைஞ்ச அமௌண்ட்ல நான் வந்து என்ன செய்வேன்னா எதிர்காணிய முறையை தெரிவு செய்வேன். ஏன் அதுல எனக்கான எவிடன்ஸ் வந்து எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளாட்டி மட்டும் எனக்கு அதுக்கான எவிடன்ஸ் வந்தா போதும். ஏன் அதுல அமௌண்ட் குறைய, ஸோ இடரும் குறைய, ஸோ அதுக்கு குறைவான சான்றுகள் இருந்தால் போதும். சம்டைம் அந்த என்னுடைய தேர்ட் பார்ட்டி வந்து என்னுடைய ஒப்பீனியனை ஏற்றுக்கொள்ளல, நான் கொடுக்கக்கூடிய எந்த கோரிக்கையை வந்து அவங்க எக்ஸெப்ட் பண்ணல, எக்ஸெப்ட் பண்ணீங்கன்னு மட்டும்தான் நான் வந்து என்ன சொல்றேன், ஓகே என்னால வழங்கப்படக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அந்த டைம்ல வந்து அவங்க என்ன சொல்றேன் எதிர்காணி உறுதிப்படுத்தணும். ஏன் அமௌண்ட் வந்து அவர்கிட்ட எப்படி காணப்படும், குறைவாக காணப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் மற்றும் பதிவுகள் பரிசோதனை. இப்ப ஆவணங்கள் பதிவுகள் பரிசோதனை சொன்னா ஒரு நிறுவனம் ஒன்றுல இடம்பெற்றுள்ள கொடுக்கல் வாங்கல்களுக்கான எவிடன்ஸ்களை வந்து நாம செக் பண்ணி கொள்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பௌதிக பரிசோதனை நம்ம நேரடியாக போய் பார்க்கிறது. விசாரணைங்கிறது அந்த கம்பெனில காணப்படக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட போய் நம்ம என்கொயரி பார்க்கிறது. அவதானங்கிறது அதை நம்ம நேரடியாக பார்த்து ஒப்சர்வ் பண்ணி என்ன நடக்குதுங்கிறத நம்ம விளங்கி எடுக்கிறது. வெளிவாரி உறுதிப்படுத்துறது தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு நிறுவனத்துக்கு புறரீதியாக காணப்படக்கூடிய தரப்பினர்கள்ட்ட நாம என்கொயரி பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நம்ம தகவலை பெற்றுக்கொள்றது. ஆவணங்கள் பதிவுகள் பரிசோதனை சில விஷயம் வந்து என்ன சொல்லி கேட்டா எவிடன்ஸ் ப்ரூஃப். நம்மளோட கையில இருக்கிற பேப்பர்கள் காகிதங்களை செக் பண்ணி பார்க்கிறேன்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லோன் எடுத்துக்கேன்னு சொன்னா அந்த லோனுக்கான பேப்பரை காட்டு, அதுக்கான எவிடன்ஸை காட்டு, எடுத்த லோனுக்கான கன்ஃபர்மேஷன் எடுத்து பேப்பர் வச்சு செக் பண்ணி பார்ப்பேன், அதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நான் செக் பண்ணி பார்ப்பேன், டிரான்சாக்ஷன் போய்க்கு லெஜஸ் எடுத்து நான் செக் பண்ணி பார்ப்பேன், லெஜஸ் பேலன்ஸ் எடுத்து நான் செக் பண்ணி பார்ப்பேன், இவைகள் எக்ரிமெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்ப்பேன், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்பேன். இப்படி நான் பேப்பர் வைஸா வெரிஃபை பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா ஆவணங்கள் மற்றும் பதிவுகள் பரிசோதனை செல்வது. விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா மீள்கணித்தல். சோ மீள்கணித்தல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நிதிக்கூட்டுல காணப்படக்கூடிய எண்கணித ரீதியாக காணப்படக்கூடிய பிரச்சனை. இப்போ ஒரு அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ஒரு லெஜர் பேலன்ஸ் இருக்கா, ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கா, ஒரு ஷெட்யூல் இருக்கா, அதுல காணப்படக்கூடிய கூட்டல் கழித்தல் பெருக்கல்ல காணப்படக்கூடிய இஷ்யூ, அவங்க என்ட்ரிகளை சரியா பாஸ் பண்ணிக்கால, அதுக்கான என்ட்ரி சரியா வந்து க்ராஸ் செக் ஆகுதா, அதுக்கான விஷயங்கள் தெளிவான ஒரு விளப்பத்துடன் தந்திக்கால, அதுல வந்து ஏதாச்சும் என்ட்ரில அமௌண்ட்கள் கூட்டல் கழித்தல் பிரச்சனைகள், இப்படி நிதி கூற்றுக்கள் மற்றும் ஷெட்யூல், இப்போ அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தந்திக்கூடிய ஷெட்யூல்கள், அதே மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல காணப்படக்கூடிய எண்கணித ரீதியான பிரச்சனைகளை நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் தான் வந்து என்ன சொல்லிக்கிட்ட மீள்கணித்தல். அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லிக்கிட்டா மீள் செயல்முறை. சோ மீள் செயல்முறைக்கு சொல்ற விஷயம் வந்து என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னா நாம அதே டிரான்சாக்ஷனை இன்னும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கறேன். இப்போ நான் ஆடிட்டரா போய் நான் வந்து என்ன செய்வேன்னா அதே ப்ராசஸை நான் திருப்பி வந்து என்ன செய்வேன் ஒரு ப்ராசஸோட ப்ரிப்பேர் பண்ணணும். ஏற்கனவே நான் தந்திரிக்கிற டிரான்சாக்ஷனை திருப்பி ஒரு தடவை செயல்முறை செய்வேன். செஞ்சு எந்த செயல்முறை எந்த ப்ராசஸ்ல பேலன்ஸ் செய்யும் அக்கவுண்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற பேலன்ஸை நான் க்ராஸ் செக் பண்ணி பார்ப்பேன். அக்கவுண்டன்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி அக்கவுண்டன்ட் லெஜர் பேலன்ஸ் இவ்வளவு வருது, நான் இந்த நிதி கூற்று, இந்த டிரான்சாக்ஷன், இந்த பேலன்ஸ், இந்த ஷெட்யூலை செக் பண்ண டைம் எந்த ஆடிட்டர்ஸ்ல வந்து ப்ராசஸ் பண்ணி இவ்வளவு தான் அமௌண்ட் வருது, இதை க்ராஸ் செக் பண்ணி பார்க்குற விஷயம் மீள் செயல்முறை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரெண்டு கடையில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லி விளக்க. ஸோ மீள் கணித்தல்ங்கிறது அக்கவுண்டன்ட் செஞ்சிக்கிறதுல ஈக்கிற கூட்டல் கழித்தல் இருக்கிற பிள்ளைகளை பார்க்குறது. மீள் செயல்முறைங்கிறது அதே டிரான்சாக்ஷனை நான் திருப்பி வந்து நினைக்கிறேன் ப்ராசஸ் பண்ணி வைக்கிற விஷயம். பகுப்பாய்வு நடைமுறை. ஸோ பகுப்பாய்வு நடைமுறை சொன்னா கம்பெனிகளுக்கு இடையில காணப்படக்கூடிய டிரான்சாக்ஷனோட ஒப்பீட்டளவு நம்ம பகுப்பாய்வு செய்யறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கம்பெனியும் இப்போ நான் ஒரு ஏபிசிங்கிற ஒரு கம்பெனி உண்டு, இன்னொரு டிஎஃப்ங்கிற கம்பெனி, ரெண்டு கம்பெனி வந்து தேயிலைகளை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனினா ரெண்டு கம்பெனி அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து நினைக்கிறேன் க்ராஸ் செக் பண்ணி பார்க்குறேன். நடைமுறை ஆண்டுல காணப்படக்கூடிய எந்த டிரான்சாக்ஷனையும் சென்ட்ராண்டில் காணப்பட்ட டிரான்சாக்ஷனை நான் வந்து என்ன செய்வேன் க்ராஸ் செக் பண்ணி பார்ப்பேன். அப்ப அதுகளுக்கு இடையில வேரியன்ஸ் கண்டுபிடிப்பேன். இப்போ நான் அதை அனலைஸ் பண்ண போகல நான் நிறைய ஒப்பீனியன் கொடுப்பேன். எப்படி இந்த ப்ராசஸை நம்ம இன்னும் பில்டப் பண்ணணும். ஏன் போன வருஷம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஒரு 500,000 தான் வந்திருக்கு, இந்த வருஷம் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஒரு 800,000 வந்திருக்கு. அப்ப எப்படி அந்த டிரான்சாக்ஷன், அப்ப எலக்ட்ரிசிட்டி பில் கூடிருக்கா, இல்ல எலக்ட்ரிசிட்டி யூனிட் கூடிருக்கா, இல்ல எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ற யூசேஜ் கூடிருக்கா, பயன்பாடு கூடிருக்கா, அவரது அப்படி ஒரு என்கொயரியோட நான் நடத்துவேன். சோ இதுக்கு செய்ய விஷயம் தான் இந்த பகுப்பாய்வு செயல்முறை. சென்ற வருடங்கள் இந்த வருடங்கள் டிரான்சாக்ஷனை க்ராஸ் செக் பண்ணி பார்ப்பேன். இப்ப சேல்ஸ் வந்து போன முறை இந்த முறை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஒரு 30% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அதுக்கான ரீசன் என்ன? சேல்ஸ் நடக்கலையா, இல்ல சேல்ஸுக்கான குவாலிட்டி குறைவாயிருக்கா, இல்ல பிரைஸ் குறைவாயிருக்கா, என்ன ரீசனால இது நடந்திருக்கு, இதை கண்டுபிடித்தது செய்ய விஷயம் தான் இந்த பகுப்பாய்வு நடைமுறை. சோ இந்த ஆடிட் எவிடன்ஸை நாம இந்த கணக்காய்வு நடைமுறைகளின் மூலமாக தான் வந்து என்ன சொல்ல பெற்றுக்கொள்வோம். அதுக்காக சில விஷயம் நம்ம வந்து கணக்காய்வு நடைமுறைகள். சரியா? சோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேள்வி கேட்க போகல மெயின் எப்படி வரும்னு சொல்லி கேட்டா கணக்காய்வு நடைமுறைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், கணக்காய்வு செயல்முறைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள். சோ இவ்வகையான கேள்விகளுக்கு நீங்க இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா காணப்படும். நம்ம அடுத்த விஷயம் பார்க்க போற விஷயம் வந்து சொல்லி கேட்டா உறுதி சொற்கள். இப்ப நாம இந்த செயல்படக்கூடிய கணக்காய்வு நடைமுறைகளை என்ன தேவைக்காக வேண்டி செய்யணும், எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் அந்த கணக்காய்வு நடைமுறைகளை மேற்கொள்கின்றோம் என்கிறத செல்லக்கூடிய விஷயம் தான் வந்து சொல்லி கேட்டா உறுதிச்சொல். சோ உறுதிச்சொல் இப்ப கணக்காய்வு சான்றுகளை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம கணக்காய்வு நடைமுறைக்கு போறோம். அந்த கணக்காய்வு நடைமுறை நாம எந்த நோக்கத்துக்காக வேண்டி செய்வோம் என்கிற விஷயத்தை சொல்ற விஷயம் தான் உறுதிச்சொல். சோ உறுதிச்சொல் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சொல்லி கேட்டா நிறுவனம் ஒன்றுல இடம்பெற்றக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் வந்து அந்த நிறுவனத்திலேயே உண்மையாக இடம்பெற்றிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கிறேன். சோ சம்டைம் அது நிறுவனத்துக்கு வெளியில நடந்திருக்கலாம், அது நிறுவனத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றா இருக்கலாம், அது நிறுவனத்துல இடம்பெறாம இருக்கலாம். சோ இடம்பெறுதல்ன்றது அந்த நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் வந்து உண்மையிலேயே அந்த நிறுவனத்துல இடம்பெற்றிருக்கா என்கிறத செக் பண்ணக்கூடிய ஒரு நோக்கத்தோட நான் வந்து என்ன செய்வேன் இங்க ஒரு கணக்காய்வு நடைமுறைக்கு போறேன். அப்ப நான் என்ன செய்வேன் ஆவண பதிவுகள் பரிசோதனை எடுத்து செக் பண்ணி பார்ப்பேன். இது உண்மையிலேயே நிறுவனத்தில் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அடுத்த விஷயம் வந்து என்ன முழுமைத்தன்மை. சோ முழுமைத்தன்மை சொல்ற விஷயம் வந்து நிறுவனத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் வந்து உண்மையிலேயே வந்து கணக்கு வைக்கப்பட்டிருக்கா, சொத்துக்கள் பொறுப்புகள்ல சரியான முறையில முழுமையாக அதுக்கான கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கு வைக்கப்பட்டிருக்கா. ஒரு சேல்ஸோடு நடந்திருக்கு, அந்த சேல்ஸுக்கான கணக்கு வைக்கப்பட்டிருக்கு.
பட் அந்த சேல்ஸுக்கு சலுகை பெறக்கூடிய விஷயம் வந்து வைக்கப்படல. சோ அதை நான் செக் பண்ணி பார்ப்பேன். நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் வந்து உண்மையிலேயே முழுமையாக அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, இல்ல பாதியில அந்த டிரான்சாக்ஷன் வந்து கணக்கு வைக்கப்பட்டிருக்கா, இல்ல நிறுவனத்துல மறைக்கப்படுதா, அந்த நோக்கத்தோட நான் வந்து என்ன செய்வேன், இந்த கணக்காய்வு நடைமுறை செய்ய போகிறேன். அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா துல்லியம். இப்ப துல்லியம் சொல்ற விஷயம் வந்து நிறுவன கொடுக்கல் வாங்கல நான் கணக்கு வைக்கக்கூடிய விஷயம் வந்து கூட்டல் கழித்தல்களை பிரச்சனை இருக்கா, எண்கணிதத்துல துல்லிய நிலை தன்மை காணப்படுதா. இப்ப நான் வந்து என்ன செய்வேன், இப்ப நான் ஒரு 500 ஒரு சேல்ஸ் நடந்தீங்க, திருப்பி ஒரு 500 சேல்ஸ் நடந்தீங்க, அப்போ ஒரு 500 சேல்ஸ் நடந்தீங்க, திருப்பி ஒரு 500, அப்ப 1000 சேல்ஸுக்கு என்ட்ரி பாஸ் பண்றது பதிலா ஒரு 800 என்ட்ரி பாஸ் பண்ணிக்க. சோ இது என்ன நோக்கம், இவர் இப்படி இந்த என்ட்ரியை பாஸ் பண்ணி போறோம், இல்ல சரியா தான் இந்த என்ட்ரியை பாஸ் பண்ணி போறோம், அங்க நடந்துக்கிற அந்த டிரான்சாக்ஷன் வந்து கூட்டல் கழித்தல எந்த பிரச்சனையும் இல்ல சரியா செஞ்சிருக்கிறா என்கிற நோக்கத்தோட நான் வந்து என்ன செய்யறேன், இந்த கணக்காய்வு நடைமுறைக்கு போகிறேன். அதை நம்ம வந்து என்ன சொல்றோம், துல்லியம். வெட்டு குறுக்கல் இது வந்து என்ன சொல்லிக்கிறா, நிறுவனத்துல காணப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல் வந்து அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள நடந்திருக்கா. இப்ப நம்ம ஒளி பண்ண போகக்கூடிய பீரியட் வந்து இப்ப ஏப்ரல் 1 இருந்து 31 மார்ச். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி 2024 31 மார்ச்சோட நம்ம டிரான்சாக்ஷன் முடியுது. இப்ப நாம பார்க்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் வந்து, இப்ப நான் செக் பண்ணக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் வந்து நான் ஆடிட் பண்ணக்கூடிய பீரியடுக்குள்ள தான் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடந்திருக்கா என்கிறத நான் செக் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் தான் வந்து என்ன சொல்லுவோம், வெட்டு குறுக்கல் சொல்லுவோம். அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வகைப்படுத்தல். சோ வகைப்படுத்தல்ங்கிறது நிறுவனத்துல காணப்படக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகள், வருமானங்கள், செலவினங்கள். சோ இவை அனைத்துமே வந்து என்ன உரிய முறையில வகைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப நான் சொத்துக்கள் எடுத்துக்கொண்டேன், இப்ப ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரிசீவபிள் இருக்கு. சோ ஒரு வெறுமதி ஒன்று, அந்த வெறுமதியை நான் எடுத்துட்டு போய் என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டா நான் கொடுக்குமதியில கொண்டே காட்டிக்கிறேன். சோ சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமைகள் உரிய முறையில வகைப்படுத்தப்பட்டீங்க. இப்ப நான் சொத்தாக காணப்படக்கூடிய விஷயத்தை கொண்டு பொறுப்பாக காட்டிக்கிறேன், இதை நான் செக் பண்ணி பார்க்கணும், இது என்ன பர்பஸ், இது என்ன நோக்கம், அதை சொல்லக்கூடிய விஷயம் நான் வந்து என்ன கேட்டா வகைப்படுத்தல். சோ வகைப்படுத்தல்ங்கிற விஷயம் வந்து என்ன கேட்டா இந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன், அதுக்கான ஆடிட் ப்ராசஸ், அதுக்கான கணக்காய்வு நடைமுறை நான் செய்ய போவேன். சோ இந்த ஆடிட் ப்ராசஸோட மெயின் பண்ற விஷயம் கணக்காய்வு நடைமுறை. அப்ப உறுதி சொல்லுங்கிற விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எப்படி சொல்லி கேட்டா இது வந்து ஒரு கணக்காய்வு நடைமுறையை நான் மேற்கொள்றதுக்காக என்ன உணர்வு, என்ன பர்பஸ்க்காக நான் செய்யறேன். இப்ப நான் போய் என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல போய் நான் பார்வையிடுறேன். அப்ப அந்த ஸ்கூல்ல போய் நான் பார்வையிடுறேன்னு சொல்லி கேட்டா என்ன பர்பஸ் என்ன, அங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது அந்த நோக்கத்துக்காக தான் நான் பார்வையிடுறேன். சோ நான் செய்யப்படக்கூடிய செயற்பாடுகள் தான் கணக்காய்வு நடைமுறை. அதை எந்த நோக்கத்துக்காக நான் செஞ்சு கொள்றேன் என்று சொல்ற விஷயம் தான் உறுதி சொல்லுக்குள்ள வரக்கூடிய விஷயம். அடுத்த விஷயம் வந்து என்ன, உள்ள தன்மை. உள்ள தன்மைக்குள்ள இப்ப அக்கவுண்ட்ஸ்ல வந்து காட்டி இப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன் நடந்து, ஒரு சேல்ஸ் ஒன்று நடந்த மாதிரியோ, ஒரு பர்ச்சேஸ் ஒன்று நடந்த மாதிரியோ, இல்லாட்டி ஒரு பைக் லோன் வாங்கின மாதிரியோ, இல்லாட்டி ஒரு டிபிசிஷன் ஒன்று நடந்த மாதிரியோ அக்கவுண்ட்ஸ்ல காட்டி, பட் அது உண்மையிலேயே நடந்திருக்கா, அதுதான் எனக்கு கேள்வி. இப்ப நிதி கூற்றுகள்ல இடம்பெறக்கூடிய விடயங்கள் வந்து உண்மையிலேயே அந்த கம்பெனில நடந்திருக்கா, நடக்காத ஒரு டிரான்சாக்ஷன் கூட நான் வந்து என்ன செய்யலாம், என்ட்ரி பாஸ் பண்ணலாம். சோ அதை நான் செக் பண்ணி பார்க்கணும், இதுதான் என்ன பர்பஸ், இதுதான் என்ன நோக்கம், அதை பேஸா வச்சு சொல்ற விஷயம் நான் வந்து உள்ள தன்மை. இந்த உறுதிச்சொல் சொல்லக்கூடிய விஷயம் உள்ள தன்மை. என்ன பர்பஸ், உண்மையிலேயே அந்த கொடுக்கல் வாங்கல் நடப்பெற்றிருக்கா, அது அவ்வாறான ஒரு செயல்முறை உண்மையில் இடம்பெற்றிருக்கா என்று பார்க்குற விஷயம். விளங்குதோ? அடுத்த விஷயம் வந்து உரிமைகள் மற்றும் கடமைகள். குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றாலும் அது நிறுவனத்துக்கு உரித்தானது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ச்சேஸ் ஒன்று, இப்ப நாம போய் பார்க்க உரிமை உள்ள தன்மைகள், இப்ப நம்ம உள்ள தன்மைக்கும் உரிமைகள் மற்றும் கடமைகளோட வித்தியாசம் இருக்கு. எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி, வெஹிக்கிள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள் வந்து உண்மையிலே இந்த வணிகத்தில் இருக்கா என்று நான் நினைச்சேன்னு அது உள்ள தன்மை. ஏன் அது உண்மையிலே அந்த வணிகத்துக்கு இருக்கா, அப்படி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்காங்கிறதுக்கு நான் போய் என்ன செய்வேன், பௌதிக பரிசோதனை செய்வேன். ஏன் எனக்கு உள்ள தன்மை என்ன, அந்த வெஹிக்கிள் உண்மையிலே கம்பெனியில் இருக்கான்னு சொல்லி பாக்குறது. அப்ப அந்த நோக்கத்துக்கு நான் என்ன செய்வேன் சொல்லி கேட்டா போய் பௌதிக பரிசோதனை செய்வேன். உரிமைகள் மற்றும் கடமைகள் இருக்கிறது, அந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிறுவனத்துக்கு உரித்தானது. அப்ப இப்ப வெஹிக்கிள் இருக்கு ஓகே, பட் அது நிறுவனத்துக்கு உரித்தானதான ஷூர் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் வந்து என்ன செய்வேன்னா உரிமைகள் மற்றும் கடமைகள். சோ அப்ப நான் என்ன செய்வேன், அதுக்கான ஆவணங்கள் மற்றும் பதிவுகள் பரிசோதனை செய்வேன். ஏன் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன். அது அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானதாக காணப்படுதா. சோ அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானதாக காணப்படுதா அங்கிறத நான் செக் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஆவணங்கள் மற்றும் பரிசோதனை. சோ நாம இன்றைக்கு நாம இந்த லெக்சர் கிளாஸ் நம்ம பார்த்த விஷயம் என்ன சொல்லி கேட்டா இவ்வளவு வந்து ஒரு எவிடன்ஸோட மிக முக்கியமாக இந்த வருஷம் எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள்.
அப்ப ஒரு எவிடன்ஸ் உண்டு எப்படி காணப்படுது, அந்த எவிடன்ஸ் வந்து போதுமான தன்மை பொருத்தமான தன்மை நம்ம எப்படி அவதானிப்போம், அந்த எவிடன்ஸ் நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் போதுமான தன்மை பொருத்தமான தன்மைக்கான தொடர்புகள் நம்ம எப்படி பார்ப்போம், அந்த எவிடன்ஸை எவ்வகையான கணக்காய்வு நடைமுறைகளுக்குள்ள இருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம், அந்த கணக்காய்வு நடைமுறைகளை நம்ம மேற்கொள்றதுக்கான நோக்கம் என்ன, இவ்வகையான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த இந்த வருஷம் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எவ்வகையான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதற்கு முந்தைய ஒரு 2022 பேப்பர்ஸ் அதில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் டிரெக்ட் நோட்ஸ் கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் 2023 நீங்கள் பார்க்கக்கூடிய கேள்வி வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்போ ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய கேள்விகள் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம் பேப்பரில் போதுமான பொருத்தமான சான்றுகள் ஒரு ஆடிட் எவிடன்ஸை வச்சு போதுமான பொருத்தமான சான்றுகள் நம்ம எந்த இடத்துல நம்ம எவ்வகையான தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். இதுக்கு வந்து போதுமான சான்றுகள் பொருத்தமான சான்றுகள் வேறுபாடுகள் என்ன, அவைகளுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன, ஸோ இவைகள் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து நீங்க என்ன செய்யலாம் மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. கணக்காய்வு நடைமுறைகளை உங்கள்கிட்ட டிரெக்டா கேள்வி கேட்கறத விடவும் ஒரு சம்பவம் ஒரு நடைமுறை ஒரு டிரான்சாக்ஷனோட தந்து போட்டு இவைகள்ல இருந்து எவ்வகையான கணக்காய்வு நடைமுறைகளை மேற்கொண்டு நீங்க என்ன செய்யலாம் இவ்வகையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதோட உறுதி சொல்லவங்களுக்கு கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பர்பஸ், இப்ப என்ன பர்பஸ், துல்லியம் நிதி கூட்டுகள் வந்து சரியான முறையில கூட்டல் கழித்தல் இடம்பெற்றிருக்கா, நிதி கூட்டுகள் கூட்டல் கழித்தல் சரியான முறையில காணப்படுதா, அப்படி ஒரு பர்பஸ் அப்படி ஒரு 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 நோக்கத்தோட நான் வந்து கணக்காய்வு நடைமுறை எடுக்கணும்டா நான் மீட் கணிதலுக்கு போவேன். சரியோ, சோ இது என்ன பர்பஸுக்கு நான் அந்த கணக்காய்வு நடைமுறை செய்யறேன். சோ உங்களுக்கு அந்த கேள்விகள் வழங்கப்பட போகல, நீங்க கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க போகல, நடைமுறைகளுக்கான ஆன்சரை நீங்க கணக்காய்வு செயல்முறைக்கான ஆன்சரை நீங்க கொடுக்கீங்க ஓகே, பட் அதுக்கான உறுதிச்சொல்லை சேர்த்து அதுக்கான ஆன்சரை கொடுங்க. உறுதிச்சொல் மற்றும் கணக்காய்வு நடைமுறை இது ரெண்டு கடையில புள்ளிகளுக்கு வந்து கிளியர்னஸ் இல்லையா, இவைகள் ரெண்டை கம்பேர் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் வந்து செய்யலாம் கேள்விகள் வரலாம். அடுத்தது வெளிவாரி உறுதிப்படுத்தல், எந்த சந்தர்ப்பத்தில் நான் நேர்காணி உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளணும், எந்த சந்தர்ப்பத்தில் நான் எதிர்காணி உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளணும். பெருமதி உயர்வாக காணப்படும் நேர்கணையம், பெருமதி குறைவாக காணப்படும் எதிர்கணையம், சான்றுடைய தேவைப்பாடு அதிகம் நேர்கணையம், சான்றுடைய தேவைப்பாடு குறைவு எதிர்கணையம். கணக்காய்வு வந்து 100% பெர்ஃபெக்ட் அவர் கணக்காய்வு சான்றுகள்ல ஒரு பொருத்தமான தன்மை காணப்படும் ஓகே எதிர்கணையம், இல்லைன்னு சொன்னா மட்டும் எவிடன்ஸ் வந்தா போதும். பட் கணக்காய்வு சான்றுகள்ல பொருத்தமான தன்மை குறைவா இருக்கு, எவிடன்ஸ் வந்து அதிகமா தேவைப்படுது, அப்ப நான் நேர்கணையத்தை செலக்ட் பண்ணுவேன். சோ இப்படிப்பட்ட விஷயங்கள். சோ இவ்வகையான கேள்விகள் தான் வந்து உங்களுக்கு நேர்கணையம் எதிர்கணையம் எவ்வகையான வெளிவாரி உறுதிப்படுத்தல் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளலாம். சோ இப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்கு எக்ஸாம் செய்யும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அவைகளையும் தாண்டி வந்து ஆடிட் எவிடன்ஸ். ஸோ ஒரு ஆடிட் எவிடன்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து நிதி கூட்டுகளை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, ஒரு ஆடிட் எவிடன்ஸ் நீங்கள் செக் பண்ண போகல வந்து அந்த நிதி கூட்டுகளில் அல்லது நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் வாசிச்சு போட்டு எவ்வகையான எவிடன்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்போ நம்ம படித்த அந்த தியரி எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் ப்ராக்டிகலை யோசிக்கணும். ஒரு டிரான்சாக்ஷனை ஒரு கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு தரவுகளாக தரலாம், அந்த டிரான்சாக்ஷன் கொடுக்கலங்களோட தரவுகளை தந்து போட்டு உங்களுடைய அனுமானங்கள் என்ன, நீங்க எவ்வகையான எவிடன்ஸை செக் பண்ணலாம் இந்த சரி உங்கள்கிட்டயே கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த டைம் வந்து நீங்க அந்த சிச்சுவேஷன் அந்த கேள்விகள் அதுக்கான அந்த கேள்விக்கான அந்த கேள்வியில அந்த கேள்விக்கான விளக்கங்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம், எந்தெந்த எவிடன்ஸ் நம்ம செக் பண்ணி கொள்ளலாங்கிறத யோசிக்கலாம். ஸோ மேக்சிமம் வந்து கணக்காய்வு சான்றுகள் ஆடிட் எவிடன்ஸ்ல மேக்ஸிமம் ஏரியாக்கள் வந்து நான் மென்ஷன் கவர் பண்ணிக்க சொல்லி நம்புறேன். உங்களுக்கான நோட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நான் பெரும்பாலும் எக்ஸ்பிளைன் பண்ணல. 3rd யூனிட்ல மெயினாக உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு நோக்கக்கூடிய கேள்விகள், எக்ஸாமுக்கு மெயினாக வரக்கூடிய கேள்விகள், மெயினாக வரக்கூடிய பாட்டுகள். ஸோ அவைகளை வந்து நினைச்சீங்கன்னா நோட்ஸையோ தியரியை நான் விளங்கப்படுத்தாம அதை பெட்டிகளை புள்ளியில் எப்படி வழங்கி கொள்றேன். நான் 3rd யூனிட்ல என்ன போது நான் தந்தையுடைய நோட்ஸ் இவ்வளவு தான். ஸோ இந்த நோட்ஸை ப்ராக்டிகலா நீங்க எப்படி வழங்கி கொள்வீங்க, அதை பெட்டிகளை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொள்வீங்க, அதுக்கான விளக்கத்தை தந்தீங்க. ஸோ இதுக்கான நோட்ஸை நான் தந்த விளக்கத்தை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இதுக்கான நோட்ஸ்ல நீங்களே ஓனா என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பட் இதை நீங்க தெளிவா வழங்கி எடுத்தீங்கன்னு உங்களோட எக்ஸாம் என்ன செய்யலாம் சரியான பதில்களை கொடுத்துக்கலாம். ஆடிட் எவிடன்ஸ் சம்பந்தமான நோட்ஸில் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் சேம் டைம் வந்து ஆடிட் எவிடன்ஸோட ரிலேட் ஆகிற கொஸ்டின்ஸ், அதே மாதிரி பொதுவாக யூஸ்வலாக எக்ஸாம்பிளுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேள்வி வந்து எதில் வரப்போகுதுங்கிறத நாம காமனாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இதில் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து என்ன கேட்டீங்கன்னா 2024 ஜனவரி பேப்பர் 2020 ஜனவரி பேப்பரில் வரக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லி கேட்டால் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளும். ஸோ அதில் எப்படி கேள்வி வருது, அந்த கேள்விக்கு ஆன்சர் நம்ம எப்படி எழுதி கொள்ளலாம், அந்த கேள்வி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம்ங்கிற சம்பந்தமான ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே,
2024 ஜனவரி பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுல என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டா, அரியதாஸ் என்பவர் முன்னணி ஆடை இறக்குமதி நிறுவனமான ரன்சல என்டர்பிரைசஸின் தனி உரிமையாளர் ஆவார். அவர் 42 ஆண்டுகளாக தனது வியாபார வணிகத்தை வெற்றிகரமாக நடத்தி செல்கின்றார். அவர் தனது மகள்களையும் மகனையும் சட்ட ரீதியாக தனது வணிகத்தில் ஈடுபடுத்துவதற்கான காலம் கணிந்துள்ளது என உணர்கிறார். அரியதாசர் தனது நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக ரன்சல என்டர்பிரைசஸினை உருமாற்றுவதற்கு பரிசீலிக்கக்கூடிய வணிக நிறுவனங்களின் 2 வகைகளை குறிப்பிடுக. அப்ப என்ன கேள்வின்னு சொன்னா, அரியதாசன் சொல்றவர் என்ன செய்யறாருன்னா 42 இயர்ஸா வந்து ஒரு கம்பெனியை அவரு ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணி சொல்றாரு. ஆடைகளை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, ஆடை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு முன்னணி கம்பெனி. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவர் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டா, இதுக்கு அவருடைய உறவினர்களாக காணப்படக்கூடிய தனது மகனையும் மகளையும் இந்த கம்பெனியில நான் சட்ட ரீதியாக இணைச்சு கொள்ளணும். அப்படி இணைச்சு கொள்ளக்குள்ள என் கம்பெனியை நான் எப்படி உரிமாற்றி கொள்ளணுங்கிறதுக்கு இரண்டு வகையான அந்த பரிசீலனை நம்ம கேட்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் வந்து நினைச்சு கேட்டா, ரன்சல் என்டர்பிரைசஸ் வந்து ஒரு தனி உடைமையாரி. அப்போ ஒரு பங்குடைமையான ஒரு வணிகம் ஒன்றாக மாத்த போக்குல 2 தொடக்கம் 20 வகையிலான பங்காளர்கள் நாம வந்து என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். சோ இதற்கு முதலாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சராக வந்து பங்குடைமை. அப்ப அதுக்கு ரீசன் என்ன, 2 தொடக்கம் 20 பங்காளர்கள் காணப்படலாம். சோ நம்ம இதை செலக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. சோ கரண்ட் இயர் வந்து பங்குடைமை ஒன்றுடைய பண்புகள் என்னங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அளிக்கும். அப்ப 2 தொடக்கம் 20 வகையான பங்காளர்கள் காணப்படுவாங்க. சட்டத்தினால் வந்து நிச்சயது சட்ட அங்கீகாரம் வந்து குறைவாக காணப்படும். பங்குடைமையானது அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. பங்காளர்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய பரஸ்பர உறவராண்மை காரணமாகவே இந்த பங்குடைமையானது நிச்சயது நடத்தி செல்லப்படுது. அதே மாதிரி பங்காளர்களுடைய பங்காளர்கள் மீது தங்கி காணப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த பங்குடைமை காணப்படுது. சோ நம்ம என்ன செய்யலாம்னா இதை நாம செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அடுத்த நிறுவனமாக நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்னு சொல்லி கேட்டா, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. அப்ப கம்பெனி ஒன்றை நம்ம ஸ்டார்ட் பண்ண போக என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அவருடைய மகன்களையும் மகள்களையும் இணைச்சு கொள்ளலாம். இதுக்கு மிகவும் பொருத்தமான கம்பெனி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி. நீங்க ஆன்சரை தனியார் கம்பெனிகள் என்று சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்று சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல. இரண்டுமே ஒரு சரியான ஆன்சரா தான் காணப்படுது. சோ இந்த கம்பெனி எப்படி காணப்படும் சொல்லி கேட்டா, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிகள் 1 தொடக்கம் 50 வரையான பங்காளர்கள் வந்து காணப்படுவாங்க, பங்குதாரர்கள் காணப்படுவாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியை வந்து வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள் அதனுடைய பங்குகள் எண்ணிக்கையும் அதனுடைய உரிமையாளர் எண்ணிக்கையும் வந்து என்ன செய்யப்படும், வரையறையற்றதாக காணப்படும். ஆகவே இவ்வகையான ஒரு கம்பெனியாக இவர் என்ன செய்யலாம்னா இதை மாத்திக்கொள்ளலாம். சோ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் அப்படின்னா டிரெக்டா வந்து 2 மார்க்ஸ் கேள்வி. அப்ப நம்ம 2 மார்க்ஸ் 2 விடைகள் இவர்த்த வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. சோ முதலாவது விடையாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பங்குடைமை. அப்ப பங்குடைமைக்கான ஒரு சின்ன டெபினிஷன் அப்படி நம்ம ஈக்குவலா கொடுத்தோம்னா அது ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டட் ஆன்சரா காணப்படும். அடுத்த சந்தர்ப்பத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பொறுப்பு வரையறுத்த கம்பெனி. அப்ப பொறுப்பு வரையறுத்த கம்பெனின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி தான் சொல்றேன். சோ வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியை நம்ம கொடுக்கலாம், அல்லது வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்கு நம்ம ஆன்சர் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஓகே, பி கேள்வியை பாத்தீங்கன்னா, மேலே ஏயில் இனம் காணப்பட்ட வணிக நிறுவன வகைகளின் கீழ் வரும் சட்ட அம்சங்களை இனம் காணுக. சோ வரி விதிப்பு எப்படி காணப்படும், வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியோட வரி விதிப்பு எப்படி காணப்படும், அதே மாதிரி பங்குடைமைகள் வரி விதிப்பு எப்படி காணப்படும். சோ இது ரெண்டையும் பார்க்க போறோம். அப்ப பங்குடைமைகள் வந்து என்ன செய்யும் சொல்லி பாத்தீங்கன்னா, பங்குடைமைகள் வந்து அரசுக்கு வந்து நேரடியாக வரி செலுத்துற ஒரு கடப்பாடு அற்றது. மாறாக பங்குடைமை மூலமாக உழைத்துக் கொள்ளக்கூடிய பங்குதாரர்கள், பங்குடைமை மூலமாக உழைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையாளர்கள் வந்து என்ன செய்வாங்க, தங்களது தனிப்பட்ட லாபத்துக்காக வந்து என்ன செய்வா, அரசுக்கு வந்து வரி செலுத்திக் கொள்வார். சோ பங்குடைமை மூலமா உழைத்துக் கொள்ளக்கூடிய பங்குதாரர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய தனிப்பட்ட லாபம். இப்ப இவர் வந்து எவ்வளவு சல்லி வந்து இவர் ஏர்ன் பண்றாரோ ஃபார் த இயர், அதுக்கான வரி வந்து என்ன செய்வாரு, அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி கொள்வாரு. ஆனா பங்குடைமை வந்து என்ன செய்ய மாட்டுச்சு, கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான வரிகளையும் வந்து என்ன செய்யாது, பே பண்ணி கொள்ளாது. அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொறுப்பு. சோ பொறுப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நட்ட பொறுப்பு. இவடத்தை வந்து பொறுப்புன்னு சொல்ற விஷயம் வந்து என்ன, நட்ட பொறுப்பு. இந்த நிறுவனம் ஒன்றினுடைய நட்ட பொறுப்பானது எவ்வாறு காணப்படுது. சோ இந்த நிறுவனத்துல நட்ட பொறுப்பு வந்து எப்படி காணப்படும்டா, பங்குடைமைகள் எடுத்துக்கொண்டுச்சுன்னா வரையறையற்ற நட்ட பொறுப்பாக காணப்படும். இப்ப நம்ம ஒரு 10 பேரோ 15 பேரோ ஒரு கம்பெனியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு போறோம்னு சொன்னா, அந்த 10-15 பேர் மூலமாக உழைத்துக் கொள்ளக்கூடிய லாபமும் அந்த 10-15 பேருக்குமே சொந்தமாக காணப்படும்.
மற்றும் அதே சந்தர்ப்பத்துல அந்த 10-15 பேரும் ஒரு 10-15 பேரை ஸ்டார்ட் பண்ண ஒரு பங்குடைமை 2 தொடக்கம் 20 வகையான பங்காளர்கள் காணப்படுவா. சோ அவங்க உழைச்சு கொள்ளக்கூடிய லாபத்தையும் நட்டத்தையும் அவளுக்குள்ளேயும் பகிர்ந்து கொள்வா. சோ பங்குடைமையானது வந்து என்ன செய்யப்படும், அதனுடைய உரிமையாளர்கள் மீது தங்கி காணப்படும். சோ அதனுடைய உரிமையாளர்கள் தான் அதுக்கான அதனுடைய இலாப நட்டங்களுக்கு முழு பொறுப்பாக காணப்படுவா. சோ அந்த பங்குடைமையானது நட்டமடையக்கூடிய சந்தர்ப்பத்துல அதனுடைய உரிமையாளர்கள் தங்களது சொந்த சொத்துக்களை இழந்தாவது என்ன செய்யணும், அந்த நட்ட பொறுப்புகளை வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா இவ வந்து தீர்த்து கொள்ளணும். சோ இதைத்தான் நாம இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சரா காணப்படும். அப்படி நம்ம வந்து இரண்டாவது கேள்விக்கு வருவோம். ஓகே, வரையறுக்கப்பட்ட டீபேஷன் தனியார் கம்பெனியானது ஒரு கம்பெனி வணிக இடர்களை கண்டறிவதற்கும் நிறுவனத்தின் இடர்களை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை மேற்கொள்வதற்கும் என ஒரு முகாமைத்துவ அணியை நியமித்ததன் மூலம் ஒரு இடர் முகாமைத்துவ வேலை சட்டகத்தை ஸ்தாபித்துள்ளது. கம்பெனியின் தொடர்ச்சியான சீரான இயக்கத்தை உறுதி செய்வதே இதன் நோக்கமா. அப்ப வரையறுக்கப்பட்ட டீபேஷன் தனியார் கம்பெனி ஒன்ற நேச்சர், அந்த கம்பெனி எப்படி செயற்படுது, அந்த கம்பெனி தொடர்பான தகவலை நமக்கு தந்திருக்கா. இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, இடர் முகாமைத்துவ வேலை சட்டகத்தை பயன்படுத்துவதன் மூலம் 2 வாய்ப்புகள் மற்றும் நன்மைகள் அல்லது நன்மைகளை தருகிறது. அப்ப நாம ஒரு இடர் முகாமைத்துவ சட்டத்தை நாம பேணி பாதுகாக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன. முதலாவது விஷயம் வந்து போட்டியாளர்கள் வந்து நம்ம என்ன செய்யலாம், சரியான முறையில வந்து நம்ம என்ன செய்யலாம், முகம் கொடுக்கலாம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாம ஒரு கம்பெனி ஒன்று எடுத்து அதை ரன் பண்ணிட்டு செல்றோம். அப்ப நமக்கு போட்டியாளர்களாக நிறைய போட்டி நிறுவனங்கள் உருவாகி கொண்டிருக்கும். அப்ப நம்ம இடர் முகாமைத்துவ சட்ட அப்ப அந்த சந்தர்ப்பம் இடர் முகாமைத்துவ வேலை சட்டத்தை பயன்படுத்தக்குள்ள எம்முடைய போட்டித்தன்மையில என்ன வகையான இடர்கள் காணப்படுது, எம்முடைய போட்டித்தன்மை யார் எம்முடைய முன்னிக்கக்கூடிய போட்டியாளராக காணப்படுறாங்க. அப்ப அவங்களோட நம்ம எப்படி போட்டியை முகம் கொடுக்கலாம், அவங்க வந்து எப்படி வளங்களை யூஸ் பண்றாங்க, நாங்க அந்த வளங்களை எப்படி யூஸ் பண்றோம், அவங்க வளங்களை வந்து எப்படி விளைத்திறனோட யூஸ் பண்றாங்க, நாங்க அந்த வளங்களை எப்படி விளைத்திறன் யூஸ் பண்ணலாம். இதற்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எம்முடைய திட்டங்களை வகுத்துக் கொள்வோம். சோ இதன் மூலம் என்ன செய்யலாம் சொல்லி கேட்டா, இதன் மூலம் என்ன செய்யலாம்டா, இத்திட்டத்தை நம்ம செயற்படுத்துறது மூலமாக நாம முன்னோக்கி செல்லலாம். இந்த போட்டியை நாம எப்படி மூவ் ஆகலாம், இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகிற விஷயம் வந்து என்ன செய்ய கேட்டா இடர் முகாமைத்துவ வேலை சட்டம். இடர் முகாமைத்துவ வேலை சட்டம் நம்ம கையில வைக்கக்குள்ள நாம அதை ஃபாலோ பண்ண போகல, நம்ம போட்டி சூழலை அப்சர்வ் பண்ணுவோம், நம்முடைய போட்டி நிறுவனங்கள் கையில் எடுக்கக்கூடிய தந்திரங்கள் இன்னும் காணுவோம், நம்மகிட்ட வளங்களை அவங்களை விடவும் நம்ம முன்னோக்கி எப்படி பயன்படுத்தலாம், எப்படி லாபத்தை அடையலாம், இவைகள் சம்பந்தமாக நம்ம வந்து என்ன செய்யணும்னா பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து என்ன செய்யப்படும், நமக்கு காணப்படும். ஓகே, இதுக்கு நம்ம இரண்டாவது ஆன்சரா நம்ம எதை கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, புலைமை சொத்துக்களை வந்து பாதுகாத்துக் கொள்றேன். ஏண்டா நம்மோட வணிகத்துக்குன்னு சொல்லி பல வகையான புலைமை சொத்துக்கள் காணப்படும். அந்த புலைமை சொத்துக்கள்ல மோசடி இடம்பெறதுக்கோ அல்லது அந்த புலைமை சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கோ அல்லது அந்த புலைமை சொத்துக்கள் தொடர்பாக எமக்கு காணப்படக்கூடிய உரிமைகளை பறித்தடிக்கிறதுக்கோ பல வகையான எதிர்ப்புகள் காணப்படும். சோ இந்த சந்தர்ப்பத்துல நாம என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இவைகளை நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ற, அப்ப புலைமை சொத்து நம்மட காணப்படியா, ஓகே அதுக்கான ரைட்ஸ் எடுத்து வைப்போம், அதனுடைய உரிமை எம்மட கையில இருக்கட்டும், அவைகளை மத்தாக்கள் மோசடிகளை மேற்கொள்றதுக்கோ அவங்க அதை எதிர்க்கிறதுக்கோ அதை எம்முடைய வணிகத்தை எதிர்ப்பதற்கோ அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லாம அதை நம்மட கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். சோ இந்த சந்தர்ப்பத்துல நம்ம வணிகம் வந்து நிச்சயப்படும், இது ஒரு மிக சிறந்த நன்மையாக காணப்படும். அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லிங்கன்னா, நிறுவனத்துக்கு உடைமையான சொத்துக்களை பாதுகாக்கிற, ஏன் அழிவு மோசடிகள் களவுகள் அதே மாதிரி ஏனையவர்கள் வந்து வேணுமென்ற நிறுவனத்தில் காணப்படும் ஊழியர்கள் நிறுவன சொத்துக்கள் மீது மேற்கொள்ளக்கூடிய துஷ்பிரயோகங்கள் இவைகள் இருந்து நாம் வந்து என்ன செய்வோம், இடர் முகாமைத்துவ வேலை சட்டத்தை பயன்படுத்துறதன் மூலமாக அங்கு காணப்படக்கூடிய மோசடிகள் இருந்து நம்ம பாதுகாப்போம். சோ இதன் மூலமாக என்னுடைய சொத்துக்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு இலகுவான முறையில வந்து நம்ம என்ன செய்யலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம். சரியா, இது நம்ம இரண்டாவது கேள்விக்கான ஆன்சராக கொடுத்துக் கொள்ளலாம். ஓகே, அடுத்த விஷயம் மூணாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு நியாயமான அளவு துல்லியமானதாகவும் முறையாகவும் தயாரிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டதுமான நிதி தகவல்களை அவற்றை பயன்படுத்துவர்களுக்கு வழங்குவதில் உறுதிப்பாட்டு ஈடுபடுத்தல் முக்கிய பங்கினை ஆற்றுகின்றன. நியாயமான உறுதிப்பாட்டு ஈடுபடுத்தலில் மற்றும் வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாட்டு ஈடுபடுத்தல் 2 வகை உறுதிப்படுத்தல்கள் காணப்படுகின்றது. ஓகே, இப்ப என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உறுதிப்பாடு ஈடுபடுத்தல் ஒன்றினுடைய 3 தரப்பினை விவரிக்க. நீங்க எந்த எக்ஸாம் பேப்பர் எடுத்தாலும் சரி, உறுதிப்பாட்டோட சம்பந்தப்படக்கூடிய கேள்வி எந்த எக்ஸாம் பேப்பர்லயும் இருக்கும். சோ அதுல மெயினா கேட்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, ஒன்று வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடுன்னு சொன்னா என்ன, அல்லது நியாயமான உறுதிப்பாடுன்னு சொன்னா என்ன. வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடுங்களுக்குள்ள ஒரு போதுமான பொருத்தமான சான்றுகள் நம்மட கையில இல்ல.
போதுமான பொருத்தமான சான்று அளவு குறைவாக காணப்படுகின்ற போது கணக்காய்வாளரினால் வழங்கப்படக்கூடிய கணக்காய்வாளர் இந்த சந்தர்ப்பத்துல ஒரு அபிப்பிராயம் மட்டும் வழங்குறாரு. சோ அவர் வழங்கக்கூடிய அபிப்பிராயத்துக்கு வந்து என்ன செய்யப்படும், எவிடன்ஸ் குறைவறிக்கக்குள்ள அதுல வந்து ரிஸ்க் வந்து என்ன செய்யப்படும், அதிகமாக காணப்படும். சோ அந்த ரிஸ்க் அவர் வந்து பேஸ் பண்ணக்கூடிய வகையில் அந்த ரிஸ்க் இருக்கேன்னு சொல்லி அவர் தெரிஞ்சும் அவர் வழங்கப்படக்கூடிய ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடாக காணப்படும். போதுமான பொருத்தமான சான்றுகள் அவரிடத்துல காணப்படாத சந்தர்ப்பத்துல இடர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவற்றை நிச்சயப்படும் அதிகமாக காணப்படும். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு கணக்காய்வாளரினால் வழங்கப்படக்கூடிய ஒரு அபிப்பிராயம் தான் வரையறுக்கப்பட்ட அபிப்பிராயம் செல்லும். அதே மாதிரி நியாயமான அபிப்பிராயம் சரி கேட்டா போதுமான பொருத்தமான சான்றுகள் என்ன செய்யப்படும், நம்ம கிட்ட வேண்டிய அளவு போதுமான பொருத்தமான சான்றுகள் காணப்படும். ஆனா இடர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி காணப்படும், குறைவாக காணப்படும். ஏன் ஆடிட்டர்ஸ் வந்து எல்லா எவிடன்ஸையும் செக் பண்ணி அதை பேஸா வச்சு அதுக்கு அமைவாகத்தான் வந்து என்ன செய்வான்னு சொல்லி கேட்டா இவர் ஒப்பீனியன் கொடுத்திருப்பார். சோ அப்படி அந்த ஆடிட்டர்ஸ் கொடுத்திருக்கிற ஒப்பீனியன் வந்து பிழையாய் செல்வதற்கான அல்லது அதுக்கு எதிராக வந்து அதுக்கு எதிரான வந்து துஷ்பிரியங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து எப்படி காணப்படும், குறைவாக காணப்படும். சோ இந்த சந்தர்ப்பத்துல கணக்காய்வாளர் வழங்கப்படக்கூடிய ஒரு அபிப்பிராயம் தான் வழங்கப்படக்கூடிய ஒரு உறுதிப்பாடு தான் நியாயமான உறுதிப்பாடு. சோ கணக்காய்வாளர் வந்து நியாயமான உறுதிப்பாட்டுல ஒரு உயர்மட்ட உறுதியை வழங்குவார். இது 100% அக்யூரேட் ஆகின்னு சொல்லுவார். பட் வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாட்டுல ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உறுதிப்பாடத்தான் வழங்குவார். இவரால் 100% ஷுவர் பண்ணி என்ன செய்யல, செல்லிக்கொள்ள இல்லாம காணப்படும். சோ இது இவ்வகையான உறுதிப்பாடை வழங்குறது இந்த உறுதிப்பாடுங்கிற சந்தர்ப்பம். சோ மெயினா உறுதிப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதாவது ஒரு தரப்பினரால இன்னும் தரப்பினருக்கு வழங்கப்படக்கூடிய தகவல் அதுல நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சுதந்திரமான தொழில்திறன் வாய்ந்த நபரால் வழங்கப்படக்கூடிய ஒரு அபிப்பிராயம். அப்ப இதை நம்ம எப்படி சொல்றோம் சொல்லி கேட்டா, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த அக்கௌண்டன்ட் அவர அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்காரு, யார்கிட்ட, ஆடிட்டர்ஸ்ட கொடுக்காரு. கொடுத்தோடனே அந்த ஆடிட்டர்ஸ் என்ன செய்யறாருன்னா அந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்றாரு. அவர் அதை செக் பண்ணி பார்த்து அது சரியா இருக்கா இல்ல ரோங் ஆயிக்கான்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்யணும், அவர் அபிப்பிராயத்தை கொடுப்பாரு. சோ அப்படி அபிப்பிராயம் கொடுக்கக்குள்ள அந்த கம்பெனியில இவர் தங்கி இருக்கப்படாது, அந்த கம்பெனிக்கு இவருக்கு எந்த விதமான ஒரு இணையான ஒரு தொடர் ஒன்றும் காணப்படப்படாது. அவர் வந்து ஒரு சுதந்திரமான ஒருத்தரா காணப்படாது. அண்ட் சேம் டைம் அவர் வந்து என்ன செய்யணும் சொல்லி கேட்டா ஒரு தொழில் திறன் வாய்ந்த தரப்பினரா காணப்படாது. சும்மா ஒரு வாரல் போரால் போய் என்ன செய்யலாம், ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு குவாலிஃபைட் அக்கௌண்டன்ட் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான ஸ்கில்ல கொண்ட ஒரு தரப்பினராக காணப்படாது. சோ அப்படி கொடுக்க விஷயம் தான் உறுதிப்பாடு. சோ இந்த உறுதிப்பாட்டோட சம்பந்தப்படக்கூடிய தரப்பினர்கள் யார் யார், இதுல முதலாவதால நாம யார சொல்லலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இந்த தகவல் வழங்குனர். இப்ப ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸோட அக்கௌண்டன்ட் வந்து ஒரு அக்கௌண்டோட செஞ்சு அதைத்தான் ஆடிட்டர்ஸ் கையில கொடுக்கப்படுறாரு. சோ ஆடிட்டர்ஸ் போய் அந்த அக்கௌண்ட்ஸை செக் பண்ணப்படுறாரு. அப்ப அந்த ஆடிட்டர்ஸ் செக் பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணின தரப்பினர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அக்கௌண்டன்ட் இப்ப. சோ அந்த அக்கௌண்டன்ட் தான் வந்து எப்படி இருப்பாரு, அந்த தகவலுக்கு பொறுப்பான தரப்பினராக காணப்படுவார். அவர் தான் அந்த தகவலை முற்றுமுழுதா வந்து செய்வாரு, ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு அங்க வழங்கப்படக்கூடிய ஒப்பீனியனுக்கு முற்றுமுழுதான தகவல் வழங்குனரா அவர் தான் காணப்படுவார். சோ அவர்த்த நாம செல்வோம் தகவல் வழங்குனர். இரண்டாவது யாரு செல்வோம் சொல்லி பாத்தீங்கன்னா பயிற்சியாளர். அதாவது அக்கௌண்டன்ட் தரக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட், அக்கௌண்டன்ட் தரக்கூடிய இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டன்ட் தரக்கூடிய டீடைல்ஸை வச்சு ஆடிட்டர் ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆள்தான் வந்து யாரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கணக்காய்வாளராக காணப்படுவார். அவரை தான் பயிற்சியாளர்னு செல்லுவோம். சோ அவர் தான் இரண்டாவது காணப்படக்கூடிய தரப்பினர். மூணாவது ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியனை வந்து யூஸ் பண்ணக்கூடியாக்கள், அதை வச்சு தீர்மானம் எடுக்கக்கூடியாக்கள், அதை வச்சு தங்களுடைய வணிக அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்ளக்கூடியாக்கள், இவங்களைத்தான் நம்ம வந்து செல்லும் அக்கறையுடைய தரப்பினர். சோ இப்படி உங்களுக்கு கேள்வி கேட்கக்குள்ள 3 தரப்பினருக்குள்ள ஃபர்ஸ்ட் பயிற்சியாளர் யாரு, தகவல் வழங்குனர் யாரு, பயன்பாட்டாளர் யாரு, அவங்க 3 பேருக்கு 3 ஹெடிங்க கொடுங்க. அதுக்கான அவங்க யாருங்கிறதுக்கான விளப்பத்தை கொடுங்க. அதுக்கு பிறகு பயிற்சியாளர்ங்கிறது கணக்காய்வாளர், தகவல் வழங்குனர் கணக்காளர், அக்கறையுடைய தரப்பினங்கிறது அரசாக காணப்படலாம், எதிர்கால முதலீட்டாளராக காணப்படலாம், பங்குகள் உரிமையாளர்களாக காணப்படலாம். அப்படி அந்த ஆன்சர் வருது. ஓகே, நியாயமான உறுதிப்பாடு மற்றும் வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடு ஆகியவற்றுக்கு 2 வேறுபாடு. சோ அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன். போதுமான பொருத்தமான சான்றுகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல கணக்காய்வாளர் வந்து ஒரு அபிப்பிராயம் ஒன்று ஒரு உறுதிப்பாடு ஒன்று கொடுக்காருன்னா அதுக்கு இடர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எப்படி காணப்படும், குறைவாக காணப்படும். இந்த சந்தர்ப்பத்துல கணக்காய்வாளர் வந்து ஒரு உயர்மட்ட உறுதியை வந்து என்ன செய்வார், வழங்குவார். வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா போதுமான பொருத்தமான சான்றுகள் காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல இடர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எப்படி காணப்படும், குறைவாக காணப்படும். அந்த வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடுகளை போதுமான பொருத்தமான சான்றுகள் வந்து எப்படி காணப்படும், குறைவாக காணப்படக்குள்ள இடர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து நிச்சயப்படும், அதிகமாக காணப்படும். இப்படி இடர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல கணக்காய்வாளரினால் வழங்கப்படக்கூடிய ஒரு அபிப்பிராயம் தான் வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடு. இந்த வரையறுக்கப்பட்ட உறுதிப்பாடானது ஒரு கீழ்மட்ட உறுதிப்பாடாக வந்து நிச்சயப்படுமா, காணப்படுமா. இப்ப நாம ஒரு 3 கேள்விக்கான ஃபுல் விளக்கத்தை பாத்தீங்க.
ஆர்எஃப் ஆர்எஃப்ங்கிற கம்பெனியை பார்ப்போம். ஆர்எஃப் 6வது கேள்வி சரியா. ஆர்எஃப் ஹோட்டலின் கணக்காய்வாளராக உமது நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வின் போது நிலுவையில் உள்ள கடன்பட்டோர் பட்டியலில் கீழ்வரும் மீதிகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானித்துள்ளீர்கள். கடன்பட்டோருடைய பெயர் ஏபி டூரிஸ்ட், லங்கா விசிட்டர்ஸ், கல்ஃப் டூர்ஸ். ஓகே, மொத்தம் இவருடைய மொத்தம் வந்து கடன்பட்டோர் மீதி இருக்கிறது 18,50,300 ரூபாய் ஏபி டூரிஸ்ட். லங்கா விசிட்டர்ஸ் 6,50,000 ரூபாய். கல்ஃப் டூர்ஸ் 2,30,30,000 ரூபாய். 30 நாட்களுக்குள்ள வந்து ஏபி வந்து 5 லட்சம் ரூபாய் சல்லி ஈக்கி. அதே மாதிரி லங்காவில் வந்து 6,50,000 ரூபாய் சல்லி ஈக்கி. கல்ஃப்ல வந்து 80 லட்சம் ரூபாய் சல்லி. 30 தொடக்கம் 90 நாட்கள்ல ஏபிலையோ லங்காவிலையோ இல்ல பெறுமதிகள் இல்ல. ஆனா கல்ஃப்ல வந்து 50,000 வந்து என்ன சரி பெறுமதி இருக்கு. அதே மாதிரி 90 120 நாட்களுக்குள்ள வந்து ஏபிலையோ லங்காவிலையோ இல்ல. பட் கல்ஃப்ல வந்து 50 நாட்கள் வந்து என்ன செய்ய பெறுமதி இருக்கு. அதுக்கு அடுத்த சந்தர்ப்பத்துல ஏபில வந்து 120 நாட்களுக்கு மேல இருக்கு வந்து 13,50,000 ரூபாய் சல்லி வந்து என்ன இருக்கு சொல்லி 1,350,000 வந்து பெறுமதி இருக்கு. லங்காவில இல்ல, கல்ஃப்ல வந்து 50,000 பெறுமதி காணப்படுது. ஓகே, அப்ப அடுத்த நோட்ஸ் பார்ப்போம். மேலேயுள்ள பட்டியலின் விவரங்களை நீங்கள் பார்த்தபோது கடன்பட்டோரின் நிலுவைகள் கடன்பட்டோரிடமிருந்து பெறப்பட்ட உறுதிப்பாடுகளுடன் உடன்பட்டிருக்கவில்லை என்பதை கண்டறிந்துள்ளீர்கள். லங்கா விசிட்டர்ஸிற்கான விற்பனை விலை பட்டியலை சேல்ஸ் இன்வாய்ஸ் வெளியிடப்படவில்லை. ஏபி டூரிஸ்ட் ஆனது தனது நீண்டகால நிலுவையில் உள்ள மீதி அதாவது 13,50,000 ரூபாயினை செலுத்தி இருந்தது. எனினும் உரிய காசு தொகை கம்பெனியின் வங்கி கணக்கில் செலவு வைக்கப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பில் முகாமை பணிப்பாளரிடம் கூறிய போது அவர் அனைத்து கொடுக்கல் வாங்கல் பற்றி விவரங்களையும் ஆராயுமாறு ஏதாவது மோசடி இடம்பெற்றுள்ளதா என்பதை பற்றி விவரமான அறிக்கை ஒன்றை தனக்கு வழங்குமாறு உங்களிடம் கேட்டிருந்தார். அப்ப என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப நாம வந்து ஒரு ஆடிட்டர்ஸ். அப்ப நாம ஒரு ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனி சம்பந்தமான ஆடிட் ஒப்பீனியனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப நம்மகிட்ட இவடத்தை கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா, முதலாவது வந்து மோசடி. இவடத்தை வந்து ஒரு ஃப்ராட் ஒன்று நடந்துருக்கு. அப்ப என்ன ஃப்ராட் இவடத்தையுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கம்பெனிட்ட கடன்பட்டோர் நிலுவையையும் நமக்கு வந்திருக்கக்கூடிய உறுதிப்படுத்தல்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள அவைகள் இரண்டும் வந்து என்ன செய்யலையா உடன்பட்டிருக்கவில்லையா. அதே மாதிரி விசிட்டர்ஸிற்கான விற்பனை விலைப்பட்டியல் வந்து என்ன செய்யல, விசிட்டர்ஸிற்கான விற்பனை விலைப்பட்டியல் வந்து வெளியிடப்பட இல்லையா. அப்ப வெளியிடப்படல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனது நீண்டகால நிலுவையில் உள்ள ஏபி டூரிஸ்ட் நீண்டகால நிலுவையில் ஏபி டூரிஸ்ட் நீண்டகால நிலுவை மீதி 13,50,000 ரூபாயினை செலுத்தி இருந்தது. எனினும் உரிய காசு தொகை கம்பெனியின் வங்கி கணக்கில் அது செலவிக்கப்படலையா. அப்ப இந்த விடயம் எல்லாம் தொடர்பு பணிப்பாளர் நம்மகிட்ட செலுத்திக்காரு. அனைத்து கொடுக்கல் வாங்கல் விவரம் வந்து என்ன செய்யுங்க, நீங்க செக் பண்ணுங்க. அதுல மோசடி இடம்பெற்றிருக்கா இல்லையாங்கிற தொடர்பான விவரம் ஒன்றை வந்து என்ன செய்யுங்க எனக்கு தாங்க சொல்லி கட்டிக்க. சோ நம்ம இதை முதலாவது பார்ப்போம். மோசடின்னு சொன்னா என்ன? மோசடி அதாவது மோசடி ஃப்ராட் என்பதனுடைய பொருள் ஒன்றினை வரையறை செய்ய. அப்ப மோசடின்னு சொல்ற விஷயம் வந்து என்ன, மோசடியா நீங்க என்னத்தை பாக்கீங்கன்னு சொல்லி கேட்க. அப்ப நிறைய பேர் இதுல வந்து நம்ம பெருசா வந்து யோசிக்கிற விஷயம் இல்லை. ஒரு கம்பெனில நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த கம்பெனில நம்ம இருக்க போகல அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம என்ன மோசடிகளை செய்ய நினைப்போம். அந்த கம்பெனில கிட்ட சொத்துக்களை திருடுவோம், அந்த கம்பெனில காணப்பட சொத்துக்களுக்கு நம்ம வந்து நிச்சயம் அநீதி இழப்போம், அந்த கம்பெனில காணப்படக்கூடிய காசுகளோ வருமானங்களோ நம்ம எந்த நிச்சயம் கொள்ளையடிப்போம். சோ இவ்வகையான பிரச்சனை தான் வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டா மோசடின்னு சொல்லுவோம். அதை நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிற தரப்பினரும் சொல்லுவாங்க, அதே மாதிரி நிறுவனத்துக்கு வெளியில் காணப்படக்கூடிய தரப்பினர்களும் அந்த செயற்பாடுகளை மேற்கொள்வார். சோ இதைத்தான் மோசடி. இப்படி ஒரு கேள்வியை வரையறை செய்யுங்கடா. இதுக்கு நம்ம நோட்ஸை படிக்கிறதுக்கோ இல்ல இது சம்பந்தமா வந்து நம்ம வந்து பாஸ்ட் பேர் செய்யறதுக்கோ எதுவுமே இல்லை. மோசடி டைரக்டாவே சொல்லலாம், யோசிச்சு கொஞ்சம் திக் பண்ணி சொன்னா சரி. நிறுவனம் ஒன்றினுடைய உள்ளக ரீதியாக காணப்படக்கூடிய தரப்பினர்களோ அல்லது நிறுவனத்துக்கு வெளியக ரீதியாக காணப்படக்கூடிய தரப்பினர்களோ அந்த நிறுவனத்திற்கு வேணுமென்றே மேற்கொள்ளக்கூடிய அநீதிகள் மோசடிகள் எனப்படும். நிறுவன சொத்துக்களை கொள்ளையடிக்கிற, நிறுவன சொத்துக்களுக்கு அநீதி இழைக்கிற, அதே மாதிரி நிறுவனத்துல வந்து நிறுவன சொத்துக்களை வந்து என்ன செய்யற துஷ்பிரயோகப்படுத்துற. சோ இவ்வகையான செயற்பாடை நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள கொடுக்கலாம். நிதிக்கூற்றில் மோசடி குறித்து ஒரு முகாமை பணிப்பாளரின் கோரிக்கை தொடர்பில் கணக்காய்வாளரினுடைய பொறுப்பினை விவரிக்கிறது. அப்ப நான் இந்த கம்பெனியில வந்து என்ன செய்யப்படுறேன், ஆடிட்டரா காணப்படுறேன், நான் இந்த கம்பெனியினுடைய கணக்காய்வாளராக காணப்படுறேன். சோ மோசடி ஒன்றுல எனக்கு காணப்படக்கூடிய பொறுப்பு என்ன, எனக்கு இந்த மோசடியில எவ்வகையான பொறுப்பு இருக்குங்கிறத எனக்கு விவரிச்சு செல்லுங்க சொல்றேன். சோ இந்த சந்தர்ப்பத்தை எப்படி இருக்கான ஆற்றல் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆடிட்டர்ஸ் சொல்றாள் யார், ஆடிட்டர்னு சொல்றவர் அந்த கம்பெனியில காணப்படக்கூடிய பிழைகளை மோசடிகளை கண்டறிவதற்காக செல்லக்கூடிய தரப்பினர். சோ அவர்தான் நாம வந்து என்ன சொல்லி கேட்டா ஆடிட்டர்ஸ்.
சோ அவர வேலை என்ன சொல்லி கேட்டா அங்க காணப்படக்கூடிய மோசடிகள் இனம் காண்றது. அது அவரோட மெயின் வேலையா அவருடைய மெயின் பர்பஸ், அவருடைய மெயின் ரோல் என்ன சொல்லி கேட்டா அங்க என்ன இஷ்யூ இருக்கு, அங்க என்ன பிரச்சனை இருக்கு. சோ அது அவர் வந்து என்ன செய்யணும், அந்த இடத்துல கண்டறி. இதுதான் ஒரு ஆடிட்டரோட வேலை. சரியா? சோ அதைத்தான் சொல்றாரு. இரண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்றேன்னா, இங்கு இடம்பெறக்கூடிய எல்லா வகையான இடரையும் ஒரு கணக்காய்வாளரால கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமா? எல்லா இடர்களையும் வந்து கணக்காய்வாளர் இனம் காண முடியுமா? இல்ல. கணக்காய்வாளர் ஒடிட்டால வந்து என்ன செய்யலாம்னா இடர்களையும் மோசடிகளையும் குறைத்துக் கொள்ள முடியுமே தவிர அங்கு காணப்படக்கூடிய இடர்களை மோசடிகளை முற்றுமுழுதாக நீக்கிக் கொள்ள முடியாது. சோ இது ரெண்டாவது விஷயம். அப்ப ஒரு காணப்படக்கூடிய இடரையோ மோசடியோ அங்க காணப்படக்கூடிய கணக்காய்வாளர் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதை செக் பண்ணி அதுக்கான அதை செக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணல. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லி கேட்டா இயல. ஏன் அப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஏழுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. சரியா? சோ அவரால் வந்து என்ன செஞ்சு கொள்ளா அதை ஒரு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். சோ அதுதான் இதுக்கான இரண்டாவது விடையாக கணக்கு. மூணாவது விடை தான் இதுல மெயின் விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா இங்கு இடம்பெறக்கூடிய மோசடிகள், அதாவது இடரினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவான, அதாவது ஒரு பிழை ஒன்று நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அப்படி ஒரு பிழையோ ஒரு பிரச்சனையோ ஒன்றினால் ஏற்படக்கூடிய இடரானது கம்பெனியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விடவும் கம்பெனியில உள்ளக ரீதியாகவோ வெளியக ரீதியாகவோ காணப்படக்கூடிய தரப்பினர்கள் அந்த நிறுவனத்துல வேணுமென்றே செய்யப்படக்கூடிய பிழைகள் மோசடிகள் தான் பாரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ ஒரு பிழையாகவோ ஒரு தெரியாமலோ அல்லது ஒரு மிஸ்டேக்காவோ செய்யக்கூடிய இடரை விடவும் வேணுமென்றே செய்யக்கூடிய மோசடிகள், இந்த மோசடிகள் தான் வந்து என்ன செய்யப்படும் கணக்காய்வுல ஒரு பாரிய அளவு ஒரு நிறுவனத்துல வந்து பாரிய அளவு பாரிய அளவு ஒரு பாதிப்பு ஒன்று என்ன செய்யப்படும் ஏற்படுது. அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லி பார்ப்போம்னா மோசடியான நிதி அறிக்கைகளின் இடரை அதிகரிக்கக்கூடிய 3 நிலைமைகள் நிகழ்வுகளை குறிப்பிட்டார். அப்ப இங்க காணப்படக்கூடிய இங்க வந்து மோசடிகள் வந்திருக்குதானே, இந்த மோசடிகளான செயற்பாடுகள் என்னென்ன மோசடியான செயற்பாடுகள் வந்து என்ன செய்யப்படும், இங்க வந்து ஒரு பாரிய அளவு பிரச்சனை ஒன்று என்ன செய்யப்படும் ஏற்படுத்தப்படும். சரி கேட்க. சோ பார்ப்போம். சோ முதலாவது விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா லங்கா விசிட்டர்ஸ்ல வந்து வெறுமதி வந்து எப்படி காணப்படுது, 6,50,000 சல்லி வந்து நெகட்டிவ் பேலன்ஸ்ல இருக்கு. சோ ஒரு ரிசீவபிள் வந்து நெகட்டிவ் பேலன்ஸா வந்து என்ன செய்ய மாட்டேச்சு, காட்ட மாட்டேச்சு. அப்படி காட்டுது இல்லைன்னா அவட ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஓவர் பேமெண்ட், அதாவது அட்வான்ஸ் பேமெண்டா இருந்தாலே தவிர வேற எந்த காரணத்தை கொண்டு அவட என்ன செய்யல, அது ஒரு நெகட்டிவ் பேலன்ஸா ஷோ ஆயிக்கல. கொண்டு பேபிள் வைக்கிறத கொண்டு அவர் என்ன செய்யணும், ரிசீவபிள்ல கொண்டு காட்டக்கூடிய நிலைமை வைக்கணும், இல்லையா சேல்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண முட்டிக்கணும். சோ அவட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அடுத்த விஷயத்த பார்த்து பாத்தீங்கன்னா ஏபி டூரிஸ்ட் வந்து ஒரு 120 நாட்களுக்கு மேல வந்து அங்க எப்படி காணப்படுது, 120 நாட்களுக்கு மேல வந்து அங்க என்ன காணப்படுது சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிலுவையாக காணப்படுது. சோ ஒரு நிலுவை மீதியாக காணப்படுது. சோ அதுக்கான ரீசன் என்னங்கிறத கட்டாயம் அறியணுமே, அவரது ஒரு பிரச்சனை ஒன்று காணப்படுது. மூணாவது விஷயம் வந்து என்னன்னா இந்த நிறுவனத்துல சேல்ஸ் இன்வாய்சஸ் லங்கா விசிட்டர்ஸுக்கான விற்பனை விலைப்பாட்டுகள் வெளியிடப்படவில்லை. சோ அதுக்கான ரீசன் என்ன, அவரது பிழைகள் நடந்திருக்கலாம், பொய்யான ஒரு சேல்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சோ இவ்வகையான பிரச்சனைகள் இருக்கு. சோ மோசடியான நிதி கூற்றுகளை அதிகரிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம இது மூணையும் வந்து நம்ம என்ன செய்யலாம் செல்லலாம். சரியா? ஓகே, இப்ப நம்ம என்னத்தை பார்க்க போறோம்டா 2023ஆம் ஆண்டு ஜூலை மாசத்துக்கான பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரட்ஸ் பிஎல்சி என்பது பட்டியல்படுத்தப்பட்ட ஒரு கம்பெனியாகும். இந்த கம்பெனியானது 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தற்போதைய கணக்காய்வாளரை தனது கம்பெனியின் கணக்காய்வாளராக நியமித்திருந்தது. அவர் ஒரு தனியான பயிற்சியாளராக உள்ளார். இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபையானது கணக்கீட்டு நியமங்களுடன் குறிப்பிடத்தக்க 10 இணக்கமின்மைகளை பட்டியலிட்டு கம்பெனிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. இதனால் பணிப்பாளர் சபையானது அந்த கணக்காய்வாளரை மீண்டும் நியமிப்பது பற்றி கணக்காய்வு குழுவின் பரிந்துரையை கோரியுள்ளார். ட்ரட்ஸ் பிஎல்சியின் இப்ப நம்ம முதலாவது கேள்வியை பார்ப்போம். ட்ரட்ஸ் பிஎல்சியின் கணக்காய்வு குழுவினது 3 தொழிற்பாடுகளை குறிப்பிடுகிறது. அப்ப ஒரு ட்ரட்ஸ் பிஎல்சி வந்து என்ன செய்யுது, ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ண போகுது. சோ ட்ரட்ஸ் பிஎல்சி ஆனது ட்ரட்ஸ் பிஎல்சியின் கணக்காய்வு குழுவினது 3 தொழிற்பாடுகள். அப்ப ட்ரட்ஸ் பிஎல்சியை வந்து ஒரு கம்பெனி ஆடிட் பண்ண போகுது. அப்படி அந்த கம்பெனி வந்து ஆடிட் பண்ண போகல அவங்க என்ன வகையான தொழிற்பாடுகளை அவட என்ன செய்வாங்க, மேற்கொள்ளுவாங்க. முதலாவது விஷயம், ட்ரட்ஸ் பிஎல்சியில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய நிதி கூற்றுக்கள் வந்து இலங்கை கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைவாக இவர் பயன்படுத்திக்கிறாருங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்பார். அவர நிதி கூற்றுக்கள்ல வந்து வெளிப்படை தன்மைகள் காணப்படுகின்றதா, அவர் அந்த நிதி கூற்ற ஒரு ஒழுங்கான முறையில ஒரு முறையாக செஞ்சிருக்காரு, அதுல வந்து ஒரு
தெளிவான வெளிப்படைத்தன்மை காணப்படுகின்றதாங்கிறத வந்து அவர் என்ன செய்வார்னு சொல்லி பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பார். மூணாவது விஷயம் வந்து கணக்காய்வாளர்கள் கணக்காய்வு செயற்பாடுகளை மேற்கொள்ள போகல. அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அவரோட சுயாதீன தன்மையில பாதிப்பு ஏதாச்சும் ஏற்படுதா, அவரோட சுயாதீன தன்மையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் காணப்படுதா, அவங்கள சுதந்திரமாக அந்த அந்த நிதிக்கூட்டுல வந்து கணக்காய்வு செய்யறதுக்கான சுயாதீன தன்மை அவளுக்கு இருந்துச்சா, யாராச்சும் தடையீடு செய்தாங்களா, இல்லாட்டி அவங்க வந்து யாருடைய வலுக்கட்டாயத்துல அந்த ஆடிட்டை செஞ்சிக்கல, அதை வந்து மதிப்பீடு செஞ்சு பார்ப்பா. சோ இதெல்லாம் வந்து எப்படி காணப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கணக்காய்வாளருடைய ஒரு தொழிற்பாடாக காணப்படும். கம்பெனியின் வெளிவாரியான கணக்காய்வாளர் தொடர்பில் ட்ரெட்ஸ் பிஎல்சியின் போர்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என பணிப்பாளர் சபைக்கு கணக்காய்வு குழுவினர் கிடைக்கக்கூடிய 2 நன்மைகள். அப்ப ட்ரெட்ஸ் பிஎல்சி வந்து ஆடிட்டர்ஸ் வந்து ஆடிட் பண்ண வரக்கூடிய டைம்ல அவங்களுக்கு என்ன வகையான நன்மை கிடைக்கும், அந்த ஆடிட்டர்ஸ் வந்து அவரோட கம்பெனி ஆடிட் பண்றதுல அவளுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அவளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன. முதலாவது விஷயம் வந்து அவரோட நிறுவனத்துல காணப்படக்கூடிய நிதி கூட்டுகளை வந்து அவங்க என்ன செய்யலாம், பரிசோதனை செய்து அதோட உண்மைத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையை அறிந்து கொள்வார். அந்த நிதி கூற்ற தயாரிச்சு கொண்டிருக்கக்கூடிய அக்கௌண்டன்ஸ் அதுக்கு பொறுப்பா காணப்படும் முகாமையாளர்களோட நம்பகத்தன்மையை வந்து அவங்க என்ன செஞ்சிடலாம், அறிஞ்சு கொள்ளலாம். நிறுவனத்துல காணப்படக்கூடிய மோசடிகள் இடர்களை வந்து கட்டுப்படுத்தி ஒரு சிறந்த உள்ள கட்டுப்பாடு அவங்க என்ன செய்யலாம், கட்டி எழுப்பி கொள்ளலாம். சரியா? இதுல நம்ம 6வது கேள்வியை பார்த்தோம். சரி கேட்டா குட் பேங்க் பிஎல்சியின் ஒரு வங்கி ஆனது ஆர்எக்ஸ் பிளிக்ஸ் ஆர்எஃப் என்ற கணக்காய்வு நிறுவனத்தை 2023-24 நிதியாண்டிற்கான தமது கணக்காய்வாளராக நியமிப்பதற்கு விரும்பியது. 2022-23 நிதியாண்டுக்கான வங்கியின் நிதி கூற்றுகள் கணக்கீட்டு நியமங்களின் கோட்பாடுகளுக்கேற்ப கடன்கள் மற்றும் முற்பணங்கள் தொடர்பான வலுவளிப்பு ஏற்பாடுகள் இல்லாமை பற்றி கணக்காய்வாளரின் அறிக்கையின் தகமை ஒன்றை கொண்டுள்ளது. ஆர்எஃப்பின் ஒரு பங்காளர் ஈடுபடுத்தலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக உள்ள போதும் ஏனைய பங்காளர்கள் தகமையை கருத்தில் கொண்டு கணக்காய்வை ஏற்றுக்கொள்ள பொருத்தமானதாக இருக்குமா என சந்தேகிக்கின்றனர். ஒரு புதிய சேவை நடுவராக குட் பேங்க் பிஎல்சியின் கணக்காய்வு ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியத்தன்மை பற்றி மதிப்பீடு செய்யும். அப்ப இவரது என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டா ஒரு குட் பேங்க் பிஎல்சி, அப்ப ஒரு குட் பேங்க் பிஎல்சின்னு சொல்றது அது வந்து ஒரு வங்கி. அப்ப அது என்ன செய்யும் சொல்லி கேட்டீங்கன்னு அது ஒரு வங்கி. சோ அது என்ன செய்ய சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அதை வந்து ஆடிட் பண்றதுக்கு வந்து 24-24க்கு 23-24க்கு நம்மளோட கணக்காய்வு நிறுவனத்தை வந்து என்ன செஞ்சீங்கன்னா கோரிக்கா எங்களோட கம்பெனி வந்து நீங்க ஆடிட் பண்ணுங்க, அப்ப எங்களோட கம்பெனில நிதி கூட்டுகள் சரியா இருக்கா பிள்ளையா இருக்கா நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப நாம அதை செக் பண்ணி பார்க்க போற சந்தர்ப்பத்துல நிதியாண்டிற்கான வங்கி நிதி கூற்றுகள் கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு ஏற்ப கடன் மற்றும் முற்பணங்கள் தொடர்பான வலுவளிப்பு ஏற்பாடு இல்லாமை. அப்ப கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைக வந்து முற்பணங்களோ கடன்களோ வழங்காத ஒரு செயற்பாடு காணப்படுது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல நாம இந்த ஆடிட்டை கைக்கு எடுத்தோம்னு சொன்னா இது நமக்கு வந்து சரியா வருமா, இதை நாம சரியான முறையில நம்ம வந்து ஒரு நீட்டா இந்த ஆடிட்டை முடிச்சு கொடுக்கலாமா, எந்த கணக்காய்வு காணப்படக்கூடிய அடிப்படை கோட்பாடுகளை மீறாம ஒரு பெர்ஃபெக்டா இதுக்கு நம்ம ஒப்பீனியன் கொடுக்கலாமான்ட்டு அங்கு காணப்படக்கூடிய கணக்காய்வாளர்களில் வந்து என்ன செய்யுது, ஒரு முரண்பாடு காணப்படுது. ஒரு கணக்காய்வாளர் அதை ஏற்றுக்கொள்ளலாம், மத்தாக்கள் அதை ஏற்றுக்கொள்ள இயலான்னு சொல்றாரு. சோ நாம ஃபர்ஸ்ட் இந்த ஆடிட்டை நாம எடுக்கிறதுக்கு முதல் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம பார்க்கணும், ஓகே நம்மட ஆடிட்டர்ஸ் நாம இதை ஏற்றுக்கொள்ள போகல, ஃபர்ஸ்ட் நாம இதை எப்படி யோசிக்கணும்டா நம்மளோட சுயாதீன தன்மை இவடத்தை எப்படி இருக்கு, இந்த சுயாதீன தன்மையோட நம்ம இவடத்தை செயற்படலாமாங்கிறத நம்ம இடத்தை செக் பண்ணி பார்க்கணும். முதலாவது குட் பேங்க் பிஎல்சியை நம்ம ஆடிட் பண்ண போகல நம்மட ஆடிட்டர்ஸ் அவங்களோட அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக வந்து யாதேனும் அச்சுறுத்தல்கள் வருதா, அவங்களோட அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிராக வந்து ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படுதா, இதை நாம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். அதை நாம செக் பண்ணி பார்க்குற டைம்ல ஓகே எங்களோட அடிப்படை கோட்பாடுகளுக்கு எந்த அச்சுறுத்தல்களும் இல்லை, நாங்க எங்களோட அடிப்படை கோட்பாடுகளுக்கு அமைய இந்த கணக்காய்வை நாங்க மேற்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஆடிட்டை எங்களால முன்னெடுக்க முடியும்னு சொன்னா நாம என்ன செய்யலாம்னா அந்த ஆடிட்டை அக்செப்ட் பண்ணலாம். அட் சேம் டைம் வந்து நமக்கு வந்து அடிப்படை கோட்பாடுகளுக்கு பிரச்சனை ஒன்று காணப்படுது என்று சொன்னா அந்த ஆடிட் நம்ம வந்து என்ன செய்யல ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மற்றும் நமக்கிட்ட இந்த ஆடிட்டை செய்யக்கூடிய போதுமான அனுபவமிக்க ஒரு திறன்மிக்க கணக்காய்வாளர்கள் காணப்படுறாங்க, நமக்கிட்ட அதுக்கு பொருத்தமான ஆடிட்டர்ஸ் இருக்கா, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்மளோட கம்பெனியை ரன் பண்ணி செல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஆடிட்டை வந்து ஏற்றுக்கொள்ள எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ அங்க காணப்படக்கூடிய மோசடிகளையோ இனம் கண்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளக்கூடிய திறன்கள் காணப்படுது சொன்னா நம்ம இந்த ஆடிட்டை வந்து என்ன செய்யலாம் எக்ஸப்ட் பண்ணலாம். மாறாக அதை எம்மால எக்ஸப்ட் பண்ணி மாறாக அதை நம்மளால வந்து என்ன செய்யலாம்
அந்த கணக்காய்வில் அவ்வாறு திறன்கள் காணப்படல் என்று சொன்னா நாம வந்து என்ன செய்யலாம், அந்த ஒடிட்டை வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். நம்ம இந்த ஒடிட்டை வந்து கைகள் எடுக்க போகல, அதுக்கான வெளிப்படைத்தன்மை அந்த ஒடிட்டை வந்து சரியான வெளிப்படைத்தன்மையோட நம்ம அவர்கிட்ட சேட் பண்ண முடியும் என்று சொன்னா, நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட் நம்ம வெளிப்படையாக கொடுக்கலும் சொன்னா நாம அந்த ஆடிட்டை வந்து என்ன செய்யலாம், எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளலாம். மாறாக அந்த ஆடிட்டை வந்து சரியான ஒரு வெளிப்படைத்தன்மையோட எம்மால கொடுத்து கொள்ள முடியாதுன்னு சொன்னா அந்த ஆடிட் நம்ம வந்து என்ன செய்யலாம், எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் காணப்படும். அதே மாதிரி ஏற்படும். அதே மாதிரி நாம அந்த ஆடிட்டை எடுத்து நடத்தி செல்ல போக்குல ஃபர்ஸ்ட் எப்படி யோசிக்கணும்னு கேட்டா, நாம செல்லக்கூடிய உள்ள கட்டுப்பாடு, அதுக்கான திறன்கள் அனுபவமிக்க ஊழியர் நம்ம கிட்ட இருக்கா, ஓகே, அதுக்கான போதிய அளவிலான அவோட எந்த விதமான சுயாதீன தன்மை பாதிக்காம அந்த கணக்காய்வுகள் அடிப்படை கோட்பாடுகள் செயற்படலாமா, ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய ஆடிட் ஒப்பீனியன்ல ஒரு வெளிப்படை தன்மையோட ஒரு சரியான ஒப்பீனியன் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா, ஓகே, இந்த ஆடிட் நம்ம எக்ஸப்ட் பண்ணலாம். இல்ல இது நம்மளுக்கு இது வந்து நம்மளோட அனுபவம், இது நம்மளால வந்து இந்த ஆடிட்டை செய்யல, அதுக்கு போதிய அளவு அனுபவம் திறனும் நம்ம கிட்ட காணப்படலைன்னு நம்ம அந்த ஆடிட்டை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள இல்லை. அதே மாதிரி நம்மளோட சுயாதீனத்தன்மையோட பாதிக்கப்படும் நம்ம அந்த ஆடிட் நம்மளால வந்து என்ன செய்யலாம், எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள இல்லை. சோ இப்படித்தான் இந்த சுயாதீனத்தன்மை நம்ம வந்து என்ன செய்வோம், மதிப்பீடு செய்வோம். சரியா? அடுத்த கேள்விக்கு வந்து பார்ப்போம். ஜென்ட்ரா பிஎல்சி ஒரு கம்பெனியின் கணக்காய்வு பங்காளர். கம்பெனியின் பல நிறுவன நிகழ்வுகள் காணப்பட்டுள்ளன. ஜென்ட்ரா பிஎல்சியின் கணக்காய்வு பங்காளர் கம்பெனியின் பல நிர்வாக நிகழ்வுகளில் காணப்பட்டுள்ளார். அப்ப ஜென்ட்ரா பிஎல்சிங்கிற ஒரு கம்பெனி ஒன்று என்ன செய்யறாங்கன்னா, கணக்காய்வாளர் வந்து பல நிறுவன நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்காரு. அப்போ ஒரு கம்பெனி ஒன்ற நிர்வாக நிகழ்வுகளை அந்த கம்பெனியோட ஆடிட்டர்ஸ் வந்து என்ன செய்யறாரு, செயற்படுறாரு, அவர் அங்கு ஈடுபடுறாரு, அங்க அவர் அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்றாரு, அங்க காணப்படுத்தக்கூட பேசுவார், கதைப்பாரு, அவரது எல்லாம் நடக்கும். ஓகே, பாப்போம் அடுத்தது. மேலும் கம்பெனியின் சிஇஓ தனது மகளின் திருமண நிகழ்விற்கு கணக்காய்வு பங்காளர் அழைச்சிக்கிறார். அப்ப சென்ட்ரா பிஎல்சி கம்பெனி ஒன்ற சிஇஓ வந்து அவர மகள கல்யாணத்துக்கு ஒரு ஆடிட்டர்ஸை கூப்பிடுறாருன்னு சொன்னா, அவர் பழக்கம் இல்லாமலோ உறவு இல்லாமலோ அவருக்குள்ள முன்ன பின்ன பேச்சுவார்த்தை இல்லாத சந்தர்ப்பத்துல அப்படி தன்னை மகள திருமண நிகழ்வுக்கு வந்து செய்ய மாட்டாரு, ஒரு கணக்காய்வாளர் வந்து செய்ய மாட்டாரு, அழைச்சு கொள்ள மாட்டாரு. இந்த நிலைமை கணக்காய்வு நிறுவனத்தின் சிரேஷ்ட கணக்காய்வு பங்காளரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதா. அப்போ ஒரு ஆடிட் ஃபார்ம் எடுத்தீங்கன்னா அந்த ஆடிட் ஃபார்ம்ல ஒரு பங்காளர் மட்டும் ஒரு சார்ட் அக்கௌண்ட் நீக்க மாட்டாரு, அங்க சிரேஷ்ட பங்காளர் இருப்பாங்க, ஜூனியர் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. சோ இவர இந்த பிரச்சனை வந்து அங்க காணப்படக்கூடிய சீனியர் சார்ட் அக்கௌண்டன்ட் அங்க காணப்பட ஒரு பங்காளர் கவனத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கேன். ஓகே, கணக்காய்வு பங்காளர் தான் அழைக்கப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை தவிர தனக்கும் அவர்களுக்கும் வேற எந்த உறவோ அல்லது முரண்பாடோ இல்லை எனவும் அவர் சென்ட்ரா பிஎல்சியிலிருந்து முற்றிலும் சுயாதீனமானவர் எனவும் வாதாடுகிறார். இப்ப அந்த நிகழ்வுகள்ல கலந்து கொண்ட அந்த நிகழ்வுகளை செயற்பட்ட ஆடிட்டர்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஓகே, நான் வந்து அவளோட வந்து நிகழ்வு கலந்து கொண்டேன், திருமணங்களுக்கு கலந்து கொண்டேன், எல்லாம் சரி, பட் எனக்கும் அவளுக்கும் எந்த விதமான பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ எந்த விதமான உறவு முறையோ எங்களுக்குள்ள இல்ல, நான் அவங்களை விட்டு என்ன செய்யறேன், முற்று முழுதாக ஒரு சுயாதீனமான ஆள்னு சொல்லி நான் வந்து விலகி இருக்கேன் அவர் வந்து என்ன செய்யறாரு, தெரியப்படுத்துறாரு. சோ சுயாதீனம் என்ன கரு பற்றி கணக்காய்வு பங்காளருக்கு விவரிக்கிறார். ஓகே, அப்ப சுயாதீனம் என்ன? சுயாதீனம் சொல்ற விஷயம் வந்து ஒரு மனதளவு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஒரு தரப்பினர் ஒருத்தர் வந்து என்ன செய்யறேன், ஒரு ஒப்பீனியன் ஒன்று கொடுக்க போகல, அவடத்தை நான் நேர்மையா செயற்படணும். இப்ப நான் என் உமாவையோ வாப்பாவையோ தம்பியோ தங்கச்சியோ பிள்ளையானக்கள் சொல்லி பொது வழியில மக்கள் மத்தியில நான் செயற்பட மாட்டேன். ஏன்னா அவளுக்கு மெனக்கடையில ஒரு இரத்த ரீதியான உறவு ஒன்று எனக்குள்ள என்ன செய்யுது, காணப்படுது. சோ அப்படி ஒரு உறவு கொண்டு எங்களுக்குள்ள காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், அவ செஞ்சது போல அவ செஞ்சது ரோங் சொல்லி பொதுமக்கள் மத்தியத்தை நான் வந்து அதை செய்ய மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன். சோ அந்த இடத்துல மனதளவு நான் வந்து விஷயம் சுயாதீனமற்றால காணப்படுவேன். என்ன நண்பர்களை உறவினர்களை காணப்படக்கூட நான் அவர்களை வந்து அவங்க செஞ்ச பிள்ளைகளையோ அவங்க செஞ்ச மோசடி நான் வந்து வெளிப்படையை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், வழங்க மாட்டேன். ஏன்டா நான் அவர்களோட வந்து விஷயம் இணைஞ்சு காணப்படுவேன். சோ அந்த இடத்துல அந்த சுயாதீனத்தன்மை காணப்படாது. அடுத்த விஷயம், நான் சுயாதீனமா நின்று உன்னை செக் பண்ணணும், அவனோட பிழைகளை நான் இனம் காணணும். சோ அந்த இடத்துல இரண்டாவது சந்தர்ப்பமாக சுயாதீனம் தொழிற்படும். சோ இது வந்து எப்படி காணப்படும் சொல்லி கேட்டா, குறிப்பிட்ட தரப்பினர் என்ற உறவு முறைகளோ என்ற நெருங்கிய நண்பர்களோ அவர்கள் செஞ்ச பிள்ளைகள் சம்பந்தமான தகவலை நான் பெற்றணும், அதை நான் செக் பண்ணி பார்க்கணும். அவடத்தை வந்து எந்த உறவினரோ தெரிஞ்சாக்குள்ள இருந்தா அந்த தகவலை நான் உரிய முறையில நான் செக் பண்ண மாட்டேன், அதை ஒழுங்கா பார்க்க மாட்டேன். சோ இப்படி ரெண்டு பிரச்சனை விட தெரியும். இதைத்தான் செல்வம் சுயாதீனத்தன்மை. அப்ப சுயாதீனத்தன்மை வந்து ஒரு கணக்காய்வாளருக்கு என்ன அவசியம், ஒரு கணக்காய்வாளர் குறித்த நிதி கூட்டுல மோசடிகள் இடம்பெற்றிருக்கா, அங்க பிழைகள் காணப்படுதா, அங்க பிரச்சனைகள் இருக்கா, இவைகளை கணக்காய்வு செய்து அவைகளை
செக் பண்ணி அவைகள் சம்பந்தமா அபிப்பிராயம் வழங்க போக்கள் அவர் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு முற்று முழுதாக நீங்கிய தொடர்பாற்ற ஒரு தரப்பினராக காணப்படும். சோ இது வந்து சுயாதீனத்தினுடைய முக்கிய தன்மையா காணப்படும். இந்த சுயாதீனத்தன்மை என்பது என்ன? ஒரு மனதளவு சார்ந்தது. குறிப்பிட்ட தரப்பினர்களினுடைய பிழைகள், அவருடைய மோசடிகள் அங்கு இடம்பெற்றிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி அதுக்கு ஒப்பீனியன் கொடுக்கணும். அவைகள் சம்பந்தமான தகவல் அவர் செக் பண்ணணும். சோ இது வந்து ஒரு மனதளவு சார்ந்தது. சென்ட்ரலா பிஎல்சியில இங்கு காணப்படக்கூடிய கணக்காய்வாளர் என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டா, அவங்களோட பல கம்பெனில நிறுவன நிகழ்வுகளை கலந்து கொள்றாரு. அப்ப அங்க காணப்படக்கூடிய அக்கௌண்டன்ஸ், மேனேஜர்ஸ், சிஇஓ அவரோட பேசி அவர்கிட்ட சிறந்த உறவு ஒன்று காணப்படும். அதே மாதிரி சிஇஓட மகள்ற திருமண நிகழ்வுக்கு அவர் என்ன செய்யறாரு? கலந்து கொள்றாரு. சோ இவர்களுக்குள்ள உறவு முறை ஒன்று ஏற்படாம ஒரு நிகழ்வு ஒன்று கலந்து கொள்ளலாம். சோ இந்த சந்தர்ப்பத்துல இந்த கணக்காய்வாளர் வந்து முற்றிலும் சுயாதீனம் அற்ற ஒரு தரப்பினராக வந்து நினைக்கிறார் காணப்படுகின்றார். சோ இதுதான் என்னுடைய கருத்தாக காணப்படுது. ஏன்னு நாம இப்ப போயிட்டு இந்த ஆடிட்டர்ஸ் வந்து இந்த ஒப்பீனியனை கொடுக்க போகல. ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணணும்னு சொல்லி கேட்டா, ஓகே இவர் வந்து நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி அவருக்குள்ள உறவு முறை ஒன்று காணப்படுது. அதே மாதிரி மகளோட திருமணங்களை கலந்து அப்போ ஒரு உறவு முறை ஒன்று காணப்படுது. அப்ப அவர் என்ன செய்ய மாட்டாரு? அங்க பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்லையாங்கிறத அவர் செக் பண்ண மாட்டார். சோ இதற்காக நம்ம என்ன செய்யணும்? வேற சுயாதீனம் அற்றவர் என்று நம்ம என்ன செய்யணும்? தெரிவித்துக் கொள்றோம். சரியா? 2023 ஜனவரிக்கான கேள்விகள்ல 2 கேள்விகள் நம்ம பார்ப்போம். 2023 ஜனவரிக்கான கேள்வி. முதல்ல விஷயம் வந்து என்னச்சுன்னா, ஏபிசி பிஎல்சியின் சபைக்கு ஒரு புதிய பணிப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். சபையின் செயலாளர் நடத்தப்பட்ட அறிமுக நிகழ்வின் போது பங்குதாரர்கள் கம்பெனியின் முகமையாக இருப்பதனால் கம்பெனி என்பது பங்குதாரர்களின் முகவராக இருக்கின்றது என செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். செயலாளரின் மேற்படி கூற்றுடன் நீங்கள் இணங்குகிறீர்களா என்பதை காரணங்களுடன் விவரிக்க. என்ன சொல்றாண்டா, முதல்வர் முகவர் இந்த கான்செப்ட் நம்ம சரியா விளங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியுடைய முதல்வர் முகவர்களிலான செயற்பாடை விளங்கணும். முதல்வர் என்று செல்லக்கூடிய யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது கட்டளை ஒன்று பிறப்பிக்கக்கூடியவராகவும் முகவருங்கிறவர் அந்த கட்டளையை செயற்படுத்தக்கூடியவராகவும் காணப்படுவார். ஒரு கம்பெனி ஒன்றுல வந்துட்டு ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய பங்குதாரர்கள் வந்து முதல்வராகவும் அந்த கம்பெனியில காணப்படக்கூடிய பணிப்பாளர்கள் வந்து எப்படி காணப்படும் சொல்லி கேட்டா முகவர்களாகவும் காணப்படலாம். சோ அது நாம வந்து என்ன செய்யும் சொல்லி கேட்டா சரி, அப்படி நம்மகிட்ட வந்து இவர் வந்து முதல்வர் முகவர்னு சொல்லியிருந்தாருல சரி. ஆனா இங்க செல்ற விஷயம் வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, பங்குதாரர்களின் கம்பெனியுடைய செயல்முகமையாக இருப்பதனால் கம்பெனி என்பது பங்குதாரர்களின் முகவராக இருக்கும். அப்ப கம்பெனி ஒரு நாள் வந்து எப்படி காணப்படுச்சு? பங்குதாரர்களுடைய முகவராக செயற்படவில்லை. ஆகவே இக்கூற்றுக்கு நாங்க வந்து நிச்சயில உடன்படவில்லை. அப்ப நம்ம இந்த கூற்றுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம்னு சொல்லி கேட்டா, இச்சந்தர்ப்பத்துல முதல்வராக காணப்படக்கூடிய தரப்பினர்கள் வந்து கம்பெனியினுடைய பங்குதாரர்களாக காணப்படுவார்கள். மற்றும் பணிப்பாளர்கள், ஒரு இயக்குனர் சபையாக காணப்படக்கூடிய பணிப்பாளர்கள் அந்த பங்குதாரர்களுடைய செயற்பாடுகள், அவர்களினுடைய கொடுக்கல் வாங்கல்கள், அவர்களினுடைய அதிகாரத்தை பெற்று பணிப்பாளர்கள் செயற்படுவார்கள். ஆகவே இங்கு காணப்படக்கூடிய பணிப்பாளர்கள் வந்து முகவராக காணப்படுவார்கள். முதல்வராக காணப்படக்கூடியவர்கள் வந்து கம்பெனியினுடைய பங்குதாரர்களாக காணப்படுவார். ஆகவே இக்கூற்றுக்கு தாங்கள் உடன்படவில்லை என்கிற ஆன்சரை நாம் இவரத்தை கொடுக்கணும். அடுத்தது நம்பிக்கைக்குரிய உறவு. ஓகே, நம்பிக்கைக்குரிய உறவு என்னக்கூடிய பதத்தினை விவரிக்க. அப்ப நம்பிக்கைக்குரிய பதத்தினை விவரிக்க ஒரு முதல்வரும் ஒரு முகவரும் ஒன்றாக செயற்படுகின்ற போது, ஒரு முதல்வரும் ஒரு முகவர் வந்து என்ன ஒன்றாக இணைந்து செயற்படக்குள்ள அவர்களுக்குள்ள வந்து என்ன செய்யும்னா ஒரு நம்பிக்கைக்குரிய உறவு ஒன்று இடம்பெறும். எப்படி? இப்ப எனக்கு கீழே ஒரு நான் வந்து ஒரு ஆளுமை ஒன்ற ஒரு ஒப்பீனியனோட கொடுக்கிறாள், அதை கேட்டு செயற்படக்கூடிய தரப்பினர் இன்னும் ஒரு தரப்பினர். அப்ப எங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து என்ன செய்யும்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல உறவு முறை, ஒரு நல்ல ஒப்பீனியன் ஒன்று எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். அதான் செல்ற வந்து என்னோட விஷயம் சொல்லி கேட்ட நம்பிக்கைக்குரிய உறவு வந்து செல்ற. சரியா? ஓகே, அதுல 2வது கேள்வியை பார்ப்போம். வரையறுக்கப்பட்ட மதராஸ் தனியார் கம்பெனி ஒரு சிறந்த தரக்குறியீட்டை கொண்ட ஒரு ஆடைகளை தைத்து அதனை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட்டுள்ளது. கம்பெனியானது கடந்த 6 மாத கால பகுதிகளில் கீழ்வரும் இடர்களை கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்கு கீழே என்ன இடர்கள்னா, உச்ச உற்பத்தி நடைபெறும் நேரத்தில் இயந்திரம் பழுதடைந்திருக்கான். நிதி கூற்றுகள் வேண்டுமென்றே துல்லியமற்ற தகவல்கள் வந்து செஞ்சிருக்காம சமர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் உறவு பிரிவுக்கு இணைக்கப்பட்ட ஊழியர்கள் நிறுவனத்தில் தாப்பிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளுக்கு இணங்க பணியாற்றுவது தவறிருக்காங்க. குறைந்த தரம் காரணமாக சில பொருட்களை வாடிக்கையாளர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். செயற்பாடு மூலதன தேவைக்கு நிதியிடுவதற்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனின் வட்டி வீதம் சடுதியாக அதிகரித்திருக்கிறது.
மேற்படி ஒவ்வொரு இடரையும் வகைப்படுத்தக்கூடிய இடர் வகைகளை இனம் காண்பதற்கும் இனம் கண்டப்பட்ட ஒவ்வொரு இடருக்குமான மிக பொருத்தமான இடர் தணிப்பு நுட்ப முறையை வந்து கேட்காரு. அப்ப முதலாவது விஷயம் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, உச்ச உற்பத்தி நடைபெறும் நேரத்துல இயந்திரம் பழுதடைஞ்சிருக்கான். அப்ப உச்ச உற்பத்தி இடம்பெறக்குள்ள இயந்திரம் வந்து பழுதடைங்கிறது இது வந்து நம்ம எவ்வகையான ஒரு இடர் ஆபத்தா பார்க்கலாம்னா ஒரு செயற்பாட்டு ஆபத்தா பார்க்கலாம். சோ அந்த சந்தர்ப்பத்தை நம்ம வந்து என்ன செய்யலாம், இடரை வந்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லி கேட்டீங்கன்னா பரிமாற்றம் செய்யலாம். இப்ப உச்ச உற்பத்தி நடக்கக்குள்ள இயந்திரம் பழுதடைந்துச்சுன்னா இடரை வந்து நம்ம என்ன செய்யலாம், பரிமாற்றம் செய்யலாம். அப்ப நம்ம அந்த இயந்திரங்களை வந்து நம்ம காப்புறுதி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த இடருக்கான பழுதடையப்பட்ட அந்த இயந்திரங்களுக்கான நஷ்டத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். சோ அதுக்காக வந்து நம்ம என்ன செய்வோம் சொல்லி பாத்தீங்கன்னா இடர்களை வந்து நம்ம என்ன செய்வோம், பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு இடர்களை பரிமாற்றம் செய்யும். அப்ப யோசிக்கலாம், இடரை பரிமாற்றம் செஞ்சா இதால நமக்கு என்ன நன்மை, இடரை பரிமாற்றம் செய்ய போகல என்ன நடக்கும் சொல்லி கேட்டா கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன செய்யறோம் சொல்லி கேட்டா இன்னும் ஒரு தரப்பினர் நம்ம வந்து என்ன செய்யறோம், நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு இடரை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இன்னும் ஒரு தரப்பினர்கிட்ட கொடுக்க. அப்படி நம்ம அதை இன்னும் ஒரு தரப்பினர்கிட்ட கொடுக்க போகல அவர் வந்து என்ன செய்வாரு, அதுக்கான இடரை முழுமையாக ஏற்றுக்கொள்வார். சோ அவர் அந்த இடரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நமக்கான நஷ்டத்தை அவர் என்ன செய்வார், தருவார். சோ நமக்கு வந்து என்ன செய்யும், அவடுத்து அந்த இடர்ல இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். சோ இது வந்து இவடத்து என்ன செய்யப்படும் சொல்லி கேட்டா ஒரு இடர் தவிர்ப்பு நுட்பமாக காணப்படுது. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்றாண்டா, நிதிக்கூற்றுகளில் வேண்டுமென்றே துல்லியமற்ற தகவல்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஒரு நிறுவனம் ஒன்றுல நிதிக்கூற்றுகள் வேண்டுமென்றே ஒரு துல்லியமற்ற முறையில வந்து என்ன செய்யறாங்க, அந்த நிதிக்கூற்றுகளுக்கான தகவலை வந்து சமர்ப்பிக்க. அப்ப வேணுமென்றே ஒரு நிதிக்கூற்றுகளுக்கான தகவல்களை வந்து நம்ம சமர்ப்பிக்க முடிச்சுன்னா அவடத்தை வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா மோசடி நடக்குது. ஏன் அந்த நிதி மோசடிங்கிறது எப்படி நம்ம நிறுவனத்துக்குள்ள உள்ளக காணப்படக்கூடிய தரப்பினர்களோ அல்லது நிறுவனத்துக்கு வெளியில் காணப்படக்கூடிய தரப்பினர்களோ அந்த நிறுவனத்துல வந்து என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டா வேணுமென்றே என்ன செய்யறா, அந்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து ஏதாச்சும் மோசடிகளோ அல்லது தவறுகளோ அல்லது கொள்ளைகளோ அல்லது வேணுமென்றே யார் அசம்பாவிதங்களோ செய்யக்கூடிய ஒரு செயற்பாடத்தை நம்ம சொல்ல மோசடிகள். அப்ப இங்க ஒரு நிதிக்கூட்டுல காணப்படக்கூடிய தகவலை வேணுமென்று நம்ம துல்லியமற்ற முறையில கொடுக்கலாம். சோ அதுக்கு நம்ம எவ்வகையான ஒரு இடர் தவிர்ப்பு நுட்ப முறை சேர்ந்திருக்கலாம்னா இடர் குறைப்பு. சோ இந்த இடர் குறைப்பை நம்ம செலக்ட் பண்ணக்குள்ள என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டா உள்ள கட்டுப்பாடு நிறுவனத்துல காணப்படக்கூடிய முகாமைத்துவத்தால மேற்கொள்ளக்கூடிய இடர்கள் அவங்க ஏதாச்சும் வேலைகளை சரியாக செய்யறாங்களா அல்லது அவங்க அந்த வேலைகளை பிழையாக செய்யறாங்களா அதை நம்ம கண்காணிச்சு அப்ப அவங்க செய்யக்கூடிய பிழைகளை வந்து நம்ம நினைச்சோம் கட்டுப்படுத்தி அந்த பிழைகள் இருந்து நம்ம நினைச்சோம் விடுபட்டு கம்பெனியை ஒரு சிறந்த நிலைமைக்கு நம்ம முன்னோக்கி கொண்டு செல்லலாம். சோ இதுக்கு நம்ம செய்யக்கூடிய உடற்தவிர்ப்பு நுட்ப முறை என்ன செய்ய கேட்டா இடர் குறைப்பு. சோ இவ்வகையான இடர் குறைப்புகள் செயற்பாடு செய்யக்குள்ள அந்த இடர் நாம வந்து செய்யலாம், குறைச்சு கொள்ளலாம். சோ அப்ப என்ன சொல்றோம், நிதி கூற்றுக்களை வேணுமென்ற ஒரு துல்லியமற்ற தகவலை சமர்ப்பிக்கிறது என்ன இடர்னு சொல்லி பார்த்தா அது மோசடி. அது வேணுமென்றே செய்யக்கூடிய பிரச்சனை. உள்ளக ரீதியாக வெளியக ரீதியாக காணப்படக்கூடிய தரப்பினர் அந்த நிறுவனத்துல வேணுமென்றே ஒரு 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 அசம்பாவிதம் ஒன்று செஞ்சு கொள்றார். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். நிறுவனத்தில் நிறுவப்பட்ட நடைமுறைகளின்படி பணியாளர் வேலை செய்ய தவறி இருக்கு. அப்ப என்ன செய்யறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப வாடிக்கையாளர் வந்து என்ன செய்யறாரு, உறவு பிரிவுக்கு இணைக்கப்பட்ட ஊழியர் நிறுவனத்தில் அதாவது என்ன செய்யறாருன்னா வாடிக்கையாளர்கள் உறவு பிரிவுக்கு இணைக்கப்பட்ட ஊழியர்கள் நிறுவனத்தில் தாபிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு இணங்கி பணியாற்றுவதற்கு தவறு இருக்கலாம். அப்ப நாம அங்கு காணப்படக்கூடிய ஊழியர் என்ன சொல்றோம்னு சொல்லி கேட்டா நாங்க ஒரு சட்ட திட்டம் நாங்க ஒரு முறைமை ஒன்றை வச்சிருக்கோம். அந்த முறைமையில இருந்து நீங்க என்ன செய்றீங்க, விலகி நடக்கீங்க. அப்ப அது வந்து நம்மட சட்டத்திட்ட கொள்கைகளை அவங்க பின்பற்றல. சோ ஒரு நிறுவனத்துடைய சட்டத்திட்ட கொள்கைகளை பின்பற்றலைன்னா அது எவ்வகையான இடராக காணப்படும் சொல்லி கேட்டா அது ஒரு இணக்கப்பாட்டு இடம். ஏன் இணக்கப்பாட்டு இடம்னு சொல்ற விஷயம் நிறுவனத்தினால மேற்கொள்ளப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் கொள்கைகள் ஒழுக்க நெறிகளை வந்து பின்பற்ற தவறுவதனால் ஏற்படக்கூடிய ஒரு இடராக காணப்படும். சோ அந்த இடருக்கு நம்ம எவ்வகையான ஒரு இடர் தவிர்ப்பு நுட்ப முறை செலக்ட் பண்ணலாம்டா ஒரு இடர் குறைப்பு. ஏன் அங்கு இடர் குறைப்பை ஏன் நம்ம கொண்டு வரோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல்ல அந்த ஊழியர்களுக்கு வந்து சில ஊழியர்களை நம்ம மாத்தலாம், அந்த ஊழியர்களை பயிற்சிவிக்கலாம், அவளுக்கு அட்வைஸ் பண்ணலாம், அவளுக்கு வந்து தண்டப்பணங்கள் அறிவிச்சு ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்ல ஒரு நல்ல சிஸ்டத்தை கொண்டு வரோம். கொண்டு வந்து இடர் குறைப்பு எனக்கூடிய ஒரு இடர் தவிர்ப்பு நுட்ப முறை நம்ம வந்து நினைச்சலாம் கொண்டு வரலாம். அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்றேன்னா குறைந்த தரம் காரணமாக சில பொருட்களை வாடிக்கையாளர்கள் வந்து நினைச்சாலும் நிராகரிக்கிறார். சோ நாம வழங்கப்படக்கூடிய ஒரு பொருட்கள் நாம கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து நினைச்சா வாடிக்கையாளர் வந்து நிராகரிக்கிறார். அப்ப இதனால என்ன நடக்கும், இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஐபோனோட நான் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான் எந்த ஐபோன் சம்பந்தமாக பொதுமக்கள் மத்தியத்துல வந்து ஒரு நல்ல பேர் வந்து இழக்கப்படுதுன்னு சொன்னா நான் வந்து அந்த பொருளை ஒழுங்கா கொடுக்கலன்னு அர்த்தம். சோ பொருளை ஒழுங்கா நான்
கொடுக்க பொருள தரம் குறையறதுன்னு அர்த்தம். சோ குறைவான ஒரு தரத்திலான பொருட்கள் ஒன்றை நம்ம கொடுக்க போகல அங்க என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியத்துல நம்ம நன்மதிப்பை வந்து நினைச்சோம் இலக்க நேரிடும். அப்படி நம்ம பொதுமக்கள் மத்திய நம்ம நன்மதிப்பை இழக்கிறது வந்து ஒரு நட்பெயருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தாக காணப்படுது. சோ அந்த ஆபத்தை நம்ம எப்படி குறைக்கலாம்னா அதை நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு இடர் குறைப்புங்கிற ஒரு செயற்பாட்டை கொண்டு வரலாம். எப்படி இடர் குறைப்புங்கிற செயற்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவடத்தை நம்ம வந்து என்ன செய்வோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வணிகத்தின் நிகழ்ச்சி திட்டம் ஒன்று கொண்டு வருவோம். நம்மளோட ப்ராடக்ட்ல இவ்வகையான இஷ்யூஸ்க்கு இவ்வகையான பிரச்சனைகளுக்கு அப்ப அதை முன்கூட்டியே நம்ம சரி செய்து அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கலாம். சோ அதுக்கு ஒரு வணிக நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டு வரலாம். அல்லது உள்ளக கட்டமைப்பை கொண்டு வரலாம். அதாவது உள்ளக கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம். சோ உள்ளக கட்டுப்பாட்டை நம்ம கொண்டு வர போகல நம்ம ப்ராடக்ட்ல தரக்கட்டுப்பாடு செயற்பாடுகளை மேற்கொண்டு அந்த குட்ஸை வந்து நம்ம என்ன மேம்படுத்தி நல்ல ஒரு குட்ஸாக பொதுமக்கள் மத்தியத்துல நம்ம அதை கொடுக்கலாம். சோ அப்படி ஒரு சிறந்த பொருட்களை நம்ம பொதுமக்கள் மத்தியத்துல கொடுக்க போகலாம். நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம அந்த இடர்ல இருந்து நம்ம வழிபட்டுக் கொள்ளலாம். சோ அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இடர் குறைப்பு எனக்கூடிய கொண்டு வரலாம். அடுத்தது தொழிற்படு மூலதன தேவைக்கு நிதியிடுவதற்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனின் வட்டி வீதம் சடுதியாக அதிகரிக்கலாம். அப்ப நாம் ஒரு ஆள்கிட்ட தொழிற்படு மூலதன தேவைக்காக நம்ம கடன் ஒன்றை பெற்றா அதுல வட்டி வீதம் என்ன செய்யுது, பெரிய அளவில் அதிகரிக்குது. சோ இது ஒரு வெளியக ரீதியாக காணப்படக்கூடிய ஒரு இடர். இது என்ன வகை என்றது வெளியக ரீதியாக காணப்படக்கூடிய இடர். சோ அந்த இடர் நாம் எப்படி குறைச்சு கொள்ளலாம்டா நாம அதுக்கும் வந்து இடர் குறைப்பை கொண்டு வரலாம். எப்படி இடர் குறைப்பை கொண்டு வரலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம 2-3 பேராக சேர்ந்து அந்த இரண்டு மூணு கம்பெனியோட சேர்ந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்ம எந்த தொழிற்படு மூலதனத்துக்கான வட்டியை நம்ம ஒரு ஆள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். பல தரப்பினர்கிட்ட வந்து நம்ம செய்யலாம் அந்த வட்டி அந்த கடன் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பல தரப்பினர் நம்ம அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்குள்ள அந்த வட்டி வீதம் வந்து என்ன செய்யப்படும், குறைவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். சோ இதுக்கு நம்ம எவ்வகையான ஒரு இடர் தவிர்ப்பு நுட்ப முறை செலக்ட் பண்ணோம்னா சோ இடர் குறைப்புங்கிற முறை செலக்ட் பண்ணணும். சோ நம்ம ஏற்கனவே வந்து ஆடிட் எவிடன்ஸ் அதாவது கணக்காய்வு சான்று, அந்த கணக்காய்வு சான்றுகள்னா என்ன, அதுக்கான சம்பந்தப்பட்ட நோட்ஸ்களை பிராக்டிக்கலா பார்த்தோம். அதே மாதிரி கொமனா வந்து ஒரு 3 பேப்பர்கிட்ட வந்து அமைச்சிடும் 3-4 பேப்பர்கள் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்கள் அதுல இருக்கிற கேள்விகளை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இவைகளை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம்டா உங்களோட நெக்ஸ்ட் எது வரக்கூடிய எக்ஸாம் வந்து நீங்க சிறந்த முறையில் ஃபேஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி நம்புறேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், இப்போ எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாகவோ அவங்களுக்கான ஆடிட் சம்மந்தப்பட்ட ஒரு சரியான விளக்கத்தையோ உங்களுக்கு வழங்கி கொள்றதுக்கும் அதே மாதிரி அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து கொள்ளவும் நம்ம WDஸ்கிழமைக்கான தேங்க்கை நம்ம பண்ணிக்கொள்ளணும். அட் சேம் டைம் வந்து இப்போ உங்களோட ஃப்யூச்சரில் வந்து அடுத்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி ஃபேஸ் பண்ண போகிறதுக்கு நிறைய வழிகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட் அந்த சந்தர்ப்பத்திலையும் இப்படி ஒரு இலகுவான முறையில் உங்களுக்கு அதை அணுகக்கூடிய வகையில் அதை ஏற்படுத்தி தந்தீங்க. ஸோ அதுக்காக அதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிக்கொள்ளாமல் அதை பெட்டராக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுக்குள்ள நண்பர்களும் வந்து ஏனையும் வந்து இது சம்மந்தமாக அறிவுரை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அதை வழங்கிக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த WDS Sri Lanka and students.